குட் ஈவினிங். குரூப் 4 உடைய லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கிளாஸ் 2 சரிங்களா. இப்போ நம்ம பிவைக்யூ கொஸ்டின்ஸ் வந்து குறிப்பாக ஜாகிரஃபியில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஆனால் வந்து ப்ராப்பராக இந்த ஏரியா தான் படிக்காமல் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. அழகாக இதில் ஒரு 5 to 7 மார்க்ஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் வரும். சரியா, கன்ஃபார்ம் நீங்கள் வந்து இந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா, ஓகே லெட்ஸ் கோ. ஸோ லாஸ்ட்டாக நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம இந்த ரயில்வே ஜோன்ஸ் எல்லாம் பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ரயில்வே ஜோன் வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். சரிங்களா, ரிவர்ஸ் பாருங்க, எங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ரிவர்ஸும் அதோடைய ட்ரிபியூட்டரிஸும் கேட்டிருக்கான். சரிங்களா, ரிவர்ஸும் அதோட ட்ரிபியூட்டரிஸும். ஸோ வெரி பேசிக், என்ன ஒரு மெயின் ரிவர் இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த மெயின் ரிவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அதோடைய சின்ன அந்த மழைப்பொழிவு, மழை பெய்ந்து என்னென்ன ரிவர்ஸ்க்கு எப்படி வந்து தண்ணி கிடைக்கும், ஒன்று ஐஸால கிடைக்கும், ஐஸ் ஃபெடா இருக்கலாம், இல்லைன்னா ரெயின் ஃபெடா இருக்கலாம். மழையினால் மழையினால் ஊட்டப்பட்டதா இருக்கலாம், இல்ல பனியினால் ஊட்டப்பட்டதா இருக்கலாம். அப்ப வந்து அது மலையில எல்லாம் கலெக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வந்து என்ன ஆகும், சேரும். அந்த சேர்ற இடத்துக்கு பேர் தான் கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, நீர்பிடிப்பு பகுதி. அது பிறகு வந்து என்ன ஆகும், அதுக்கப்புறம் சமவெளிகளை தொட்ட உடனே, இங்க தொட்ட உடனே சமவெளி பிளெயின்ஸை தொட்ட உடனே நல்லா வளையும். இந்த மாதிரி வளைவதுக்கு பேரு மியாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, மியாண்டர். அதுக்கப்புறம் என்னது, சமவெளியுடைய கடற்கரை சமவெளி, கோஸ்டல் தொடும் பொழுது சரியா, கோஸ்ட் தொடறதுக்கு சில நேரங்கள் முன்னாடி ஸ்லோ ஆகும். கடல் ஆறு என்ன ஆகுது, ஏன்னா சரிவு பெருசா இருந்தாதான் வேகமா ஓடும், சரிவு இல்லைன்னா என்ன ஆகும், ரொம்ப ஸ்லோவா ஓடும். சரிவு ஸ்லோவா ஓடும் போது என்ன ஆகும், கண்டிப்பா வந்து அது பிரியும், டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனாலதான் இதுக்கு பேரு டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டரி. டிஸ்ட்ரிபியூட்னா என்ன பண்ணும், அது வந்து கிளையா பிரியும், அப்ப கிளையாறு. அதுவே இதே போல இந்த 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 முதன்மை ஆறு தாய் நதி போலயே பிற நதிகள் வந்து என்ன ஆகும், இந்த தாய் நதியில வந்து கனெக்ட் ஆகும். அப்படி வந்து அப்ப என்ன பண்ணுது, அந்த அந்த ஏ அப்படின்ற ரிவரும் பி அப்படின்ற ரிவரும் அந்த தாய் நதிக்கு தன்னோட தண்ணியை கொடுக்குது, ட்ரிபியூட் பண்ணுது. சரிங்களா, துணையாக நிக்குது. அப்ப அது நம்ம துணையாறு அப்படின்னு சொல்லலாம், ட்ரிபியூட்டரி. ஸோ அப்ப நீங்க வந்து பொதுவா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள் 2 வகையா பிரிச்சிருவாங்க. உங்க ஸ்கூல் புக்ல அப்படி எப்படி எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இமயமலை ஆறுகள், ஹிமாலயன் ரிவர்ஸ். சரிங்களா, அதுக்கப்புறம் பெனின்சுலார் ரிவர்ஸ், தீபகற்ப ஆறுகள். சரியா, இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள். இமயமலை ஆறுகள் எல்லாமே ஐஸ் ஃபெட். முன்னாடி சொன்ன மாதிரி என்னது, அது வந்து பனியாறுகளால் ஊட்டப்பட்டது. பனியாறுகள், அதுக்கு தண்ணி எங்கிருந்து வரும், மலை. ஏன்னா மலை உச்சி மேல உயர உயர லாப்ஸ் விகிதம், லாப்ஸ் விகிதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் லாப்ஸ் ரேட்? லாப்ஸ் ரேட்டுங்கிறது 1 கிலோமீட்டர் மேல போனீங்கன்னா எவ்வளவு டிகிரி செல்சியஸ் குறையும், 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். சரியா, 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையும். 1 கிலோமீட்டர் நம்ம கடல் மட்டத்திலிருந்து, சரியா, கடல் மட்டம்னா எம்எஸ்எல் மீன் சி லெவல், சராசரி கடல் மட்டம். அந்த கடல் மட்டத்துல நம்ம 1 கிலோமீட்டர் மேல போனா, சரிங்களா, எவ்வளவு கிலோமீட்டர், எவ்வளவு வெப்பநிலை குறையும், 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையும். அதுதான் லாப்ஸ் விகிதம் என்று அழைப்பார்கள். சரிங்களா, இது வந்து எங்க மட்டும்தான் இருக்குன்னா, பூமியோடைய அடுக்கு, வளிமண்டல அடுக்கு, வளிமண்டல அடுக்கு, அட்மாஸ்பியரிக் லேயர்ஸ் இல்லையா, அதுல ட்ரோபோஸ்பியருங்கிற முதல் அடுக்கு இருக்கு இல்லையா, அந்த அடுக்குல மட்டும்தான் இது செயல்படும், லாப்ஸ் விகிதம்ங்கிறது. சரியா, நீங்க நினைச்சுக்காதீங்க அப்போ மொத்தமா 30,000 அட்மாஸ்பியருங்கிறதுலாம் கிட்டத்தட்ட ஒரு 6,000 கிலோமீட்டர் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ அவ்வளவு போப்போ மைனஸ்ல போகாது. சரியா, ட்ரோபோஸ்பியருங்கிறது வந்து சராசரியா வந்து என்னது, ஒரு 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 ரொம்ப சில இடங்கள்ல வந்து 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வரும், சில இடங்கள்ல அதிகபட்சமா 22 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அவ்வளவுதான். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 22 கிலோமீட்டர்ஸ். ஈக்குவேட்டர்ல மட்டும்தான் 22 கிலோமீட்டர்ஸ். துருவங்கள்ல 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ங்கிற மாதிரி என்ன இருக்கும், அதோட வளிமண்டலத்துடைய உயரம் வந்து மாறுபடும். சரியா, எங்க ஈக்குவேட்டர்ல ஹைட் அதிகம், துருவங்கள்ல போல்ஸ்ல ஹைட் கம்மி. சரிங்களா, அப்போ அந்த ட்ரோபோஸ்பியர்ல மட்டும்தான் 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். அப்போ இந்த மாதிரி இமயமலையெல்லாம் பாருங்க, உங்களுக்கு சில சிகரங்கள்லாம் எவ்வளவு, இப்போ எவரெஸ்ட் எல்லாம் 8,848. சரியா, கஞ்சன்ஜங்கா பார்த்திருப்பீங்க 8611. சரி, 8,611. இந்தியாவுடைய உயரமான சிகரம் K2. இந்தியாவுடைய முதல் உயரமான சிகரம் வந்து K2 எங்க இருக்கு, காரகோரம் மலைத்தொடர்ல இருக்கு, காரகோரம் மலைத்தொடர்ல இருக்கு. சரியா, உலகத்தின் உயரமான சிகரம் எவரெஸ்ட், அது எங்க இருக்கு, எவரெஸ்ட் எங்க இருக்கு, நேபாள்ல இருக்கு. அதே மாதிரி ஆமா, இந்தியாவுடைய அடுத்த உயரமான சிகரம் பாத்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா. சரியா, இது எங்க இருக்கு, சிக்கிம்ல இருக்கு, சிக்கிம்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த உயரம் பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து 8 கிலோமீட்டர் மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8 கிலோமீட்டர் மேல இருக்குன்னா
அப்ப யோசிச்சு பாருங்க, கடல் மட்டத்துல இப்ப 36 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா, 36 டிகிரி செல்சியஸ் இப்ப நமக்கு இங்க வெப்பநிலை இருக்குன்னா 1 கிலோமீட்டர் மேல போனாலே என்ன ஆகும்? 6ன்னு வச்சுக்கிட்டாலுமே 6ன்னு வச்சுப்போம். அப்ப 6ன்னு வச்சுட்டாலே 6 வச்சு 6 கிலோமீட்டர் மேல போனீங்கன்னா 0 வச்சு. அப்ப 6 கிலோமீட்டருக்கு அப்ப இது எவ்வளவு? 8 கிலோமீட்டர். இப்போ -16 -20 டிகிரி செல்சியஸ் இருக்கும் எவரெஸ்டோடைய உயரத்துல. என்ன இப்ப பேசிட்டு இருந்த டைம்ல இங்க 36 இருந்துச்சுன்னா எவரெஸ்ட்ல -20 இருக்கும். எப்படி அழகா கால்குலேட் பண்ணிடலாம் லாப்ஸ் விகிதம்ங்கிறது. சரிங்களா? அப்போ இந்த இந்த இமயமலை ஆறுகள்லாம் எப்படி இருக்கு? இமயமலை ஆறுகள்ங்கிறது ஐஸால் ஊட்டப்பட்டது. தீபகற்ப ஆறுகள்ங்கிறது என்னது? இந்த இப்போ தென்மேற்கு பருவக்காற்று, சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல மழை பெஞ்சு வரக்கூடிய தண்ணி தான். அப்போ இமயமலை ஆறுகள் என்ன? ஜீவ நதிகள். இமயமலை ஆறுகள் எப்படி இருக்கும்? ஜீவ நதிகள். சரிங்களா? அது யார்? பெரினியல் ரிவர்ஸ். பெரினியல் வருஷம் ஃபுல்லா தண்ணி இருக்கும். சரியா? இது வந்து என்னது? நான் பெரினியல், வருஷம் ஃபுல்லா தண்ணி இருக்காது. அப்போ இந்த இருக்கக்கூடிய ஆறுகள் அப்படின்னு பாக்குறச்ச இமயமலை ஆறுகள் ரொம்ப அடிப்படையில 3 தான். ஒண்ணு சிந்து, இன்னொன்னு கங்கை, இன்னொன்னு பிரம்மபுத்திரா. 3 ஆறு தான். சரியா? அதுல சிந்து நதிக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய துணை ஆறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீலம், சேனப், ஜீலம், சேனப், ராவி, பீஸ், சட்லஜ். சரியா? இந்த 5 நதிகள் தான் சிந்து நதியுடைய துணையாறு. எந்த பக்கத்து துணையாறு? சரியா, ஒரு நதி ஓடக்கூடிய திசையிலிருந்து வலதா இடதான்னு பார்க்கணும். அப்போ சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னது? இடது பக்க துணையாறு. சரியா? லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரிஸ். லெஃப்ட் பக்கமா இந்த ஆறுகள் வந்து துணையாறுகள் வந்து சிந்து நதியோட கலக்குது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எடுத்து பாருங்க. சிந்து நதி, இண்டஸ் ரிவர். இண்டஸ் ரிவர்ல பாருங்க ஜீலம் இருக்கா? ஜீலம் இருக்கு. அப்ப ஏக்கு என்ன? 2. ஏக்கு என்ன? அப்ப ஏ ஆப்ஷன்ல 2 வருது. சரியா? ஏ ஆப்ஷன்ல 2 வருது. ஓகேங்களா? அப்போ இந்த அதுவே கங்கா எடுத்துக்கங்க. கங்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா கங்காக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் ட்ரிபியூட்டரி யமுனா. யமுனா மற்றும் சோன். யமுனாவும் சோன் நதியும் இது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல கனெக்ட் ஆகும். சாரி, ரைட் சைட்ல. லெஃப்ட் கிடையாது, ரைட் சைட்ல கனெக்ட் ஆகும். சரியா? ரைட்ல. அதுவே கங்காக்கு லெஃப்ட் சைட்ல கனெக்ட், லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரிஸ் எங்கிட்டனா சரிங்களா? கோமதி, காந்தக், சரிங்களா? கோசி, காக்ரா, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் லெஃப்ட்ல வரக்கூடிய துணையாறுகள். ராம் கங்கா இதெல்லாம் என்னது? லெஃப்ட் சைட்ல வரக்கூடிய துணையாறுகள். சரிங்களா? இந்த சிந்து நதி, கங்கை. சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு நதிக்கும் வந்து என்ன தெரியணும்? ஒவ்வொரு நதிக்கும் வந்து நமக்கு அதோடைய துணையாறுகள் தெரியணும். அப்படி தெரியும் போது அதுதான் இந்த மாதிரி இது போன்ற மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க? கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு தீபகற்ப ஆறுகள்ல பாத்தீங்கன்னா முக்கியமான துணையாறுகள் பாருங்க. கோதாவரியுடைய துணையாறுகள் பாருங்க. கோதாவரியோட துணையாறுகள் முக்கியமான ஆறுகள் இந்திரவதி, இந்திரவந்தி, இந்திரவதி, பிரன்ஹிதா, பெண்கங்கா, வைன்கங்கா. சரிங்களா? இந்திரவதி, பிரணிதா, பெண்கங்கா, வைன்கங்கா இதெல்லாம் கோதாவரியுடைய முக்கியமான துணையாறுகள். சரிங்களா? இது கோதாவரி ஆறு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நம்ம காவேரி ஆறுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னது? மழை பெஞ்சா தண்ணி வந்தாதான் இருக்கும். அதனால வருஷம் ஃபுல்லா தண்ணி இருக்காது. அது இந்த மாதிரி டேம் கட்டி தண்ணியை தேக்கி வச்சிடறாங்க. அதனால தண்ணியே வராது. ஆத்துல மண்ணு தான் இருக்கும். சரியா? அடுத்து கிருஷ்ணா பாருங்க. கிருஷ்ணால பாருங்க. கிருஷ்ணால துங்கபத்ரா. சரியா? தீபகற்ப ஆறுகள்ல வந்து தீபகற்ப ஆறுகள் நமக்கு முக்கியமான ஆறுகள். இப்ப இமயமலை ஆறுகள் பார்த்தோம். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரம் 3 ஆறு தான் முக்கியமான ஆறு. அதுவே கீழே வந்துட்டீங்கன்னா மகாநதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. சரிங்களா? இது நாளும் தென்னிந்தியாவுடைய மிக முக்கியமான ஆறுகள். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து நான் கரெக்டா, அதாவது எப்படி ஷேப் வைஸா வரைஞ்சிருக்கேன். நார்த் டு வடக்கிலும் தெற்கா தான் வரைஞ்சிருக்கேன். முதல்ல மகாநதி, அதுக்கப்புறம் கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. சரியா? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. MGKK ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி? MGKK. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து கோதாவரிக்கு நான் ட்ரிபியூட்டரி சொல்லிட்டேன். சரிங்களா? அதே மாதிரி கிருஷ்ணா பாருங்க. துங்கபத்ரா, பீமா, கொய்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொய்னா, பஞ்ச்கங்கா, கட்டபிரபா, மலப்பிரபா, முசியாறு. இதெல்லாம் வந்து என்னது? இதெல்லாம் கிருஷ்ணாவுடையது. அப்ப பாருங்க கிருஷ்ணாவுடைய டி ஆப்ஷன் பீமா இல்லையா? அப்ப டிக்கு 3. ஸோ 1க்கு 2, டிக்கு 3 அழகா கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்க ட்ரிபியூட்டரிஸ் பார்த்து வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கலாம்? இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. அடுக்கு வந்து மலை 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 பிரதேசங்களை வடக்கிலும் தெற்காக அடுக்கு. இது நம்ம ரொம்ப அடிக்கடி நம்ம ஸ்கூல் புக்ல வந்து நம்ம
நம்ம ஜாகிரபி கிளாஸ்ல வந்து ஸ்கூல் புக்ல இருக்காது, ப்ராப்பரா இருக்காது. நான் ஜாகிரபி கிளாஸ்ல நான் அழகா உங்களுக்கு படம் வரைஞ்சு நான் காமிச்சிருப்பேன் இல்லையா? மலைப்பிரதேசங்களை நம்ம எப்படி படிக்கணும், படம் வரைஞ்சுதான் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ காஷ்மீர்ல, காஷ்மீர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து மேற்கு மேற்கு இமயமலைகள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இமயமலைகள் எல்லாமே எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்? இமயமலைகள் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பாமீர் முடிச்சுல தான் ஸ்டார்ட் ஆகும். பாமீர் நாட், பாமீர் முடிச்சு, அதுல இருந்து காரகோரம், காரகோரம், லடாக், ஜாஸ்கர், அதுக்கப்புறம் பீர்பாஞ்சல், அதுக்கப்புறம் இந்த சைட் வந்து திபேத்ல கைலாய மலை, கைலாஷ். ஸோ இது எல்லாமே சரியா இந்த 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 ஒட்டுமொத்த ஒன் காரகோரம், லடாக், ஜாஸ்கர், பீர்பாஞ்சல், KLZZP சரியா? இது எல்லாமே காஷ்மீர் இமயமலைகள்னு சொல்லலாம் சரியா, அல்லது மேற்கத்திய இமயமலைகள்னு சொல்லலாம். யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அல்லது யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் தெத்திஸ் ஹிமாலயாஸ், தெத்திஸ் இமயமலைகள் அப்படின்னு கூட குறிப்பிடலாம் அது சரியா. தெத்திஸ் இமயமலைகள் என்று கூட குறிப்பிடலாம், அல்லது டிரான்ஸ் இமயமலைகள், டிரான்ஸ் டிரான்ஸ் ஹிமாலயாஸ், டிரான்ஸ் ஹிமாலயாஸ். நீங்க ஹிமாலயா வந்து சைடாப்ல பாத்தீங்கன்னா இமயமலை எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷிவாலிக்ஸ், அதுக்கப்புறம் ஹிமாச்சல், அதுக்கப்புறம் ஹிமாத்ரி, அதுக்கப்புறம் தெத்திஸ் அப்படின்னு வந்து தெத்திஸ் இமயமலைகள் வந்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு திபேத் பீடபூமி, உலகத்திலே மிக உயரமான பீடபூமி, திபேத்திய பீடபூமி. அப்ப இது வந்து என்னது, இது ஷிவாலிக்ஸ் சரியா. இது என்னது, இது உங்களுக்கு தெரியும், ஹிமாச்சல் சரியா. அடுத்தது என்ன, ஹிமாத்ரி. அப்ப ஹிமாத்ரியும் இந்த தெத்திஸ் இமயமலையும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உயரத்துல சமமா தான் இருக்கு சரியா. இப்போ நம்ம நம்ம இந்தியாவுடைய மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரகோரம் இல்லையா, சொன்னேன் இல்ல, காரகோரம், காரகோரம் தான் மிக உயரமான ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மலைத்தொடர், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மலைத்தொடர் காரகோரம் தான். அந்த காரகோரத்துடைய இடுக்குல இருக்கக்கூடிய ஒரு சிகரம் தான் K2 காட்வின் ஆஸ்டின், இங்க தான் இருக்கு. அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய பனியாறு, 72 கிலோமீட்டர் நீளமுடைய ஒரு மிகப்பெரிய பனியாறு சியாச்சின், அதுவும் இங்கதான் இருக்கு சரி. அதே மாதிரி உலகத்துடைய மிக உயரமான மலை கணவாய் கார்துங்லா, கார்துங்லா மிக உயரமான மலைக்கணவாயிலிருந்து கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்கேன் சரி. மலைக்கணவாயிலிருந்து ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கான், மலைக்கணவாய் அதுவும் எங்கதான் இருக்கு, இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதுவும் இல்லாம அரசியல் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு மிக ஒரு டிஸ்டர்பிங் ஜோன் இது சரிங்களா. இந்த ஜோன்ல வந்து மிலிட்ரி வந்து குவிச்சுதான் வச்சிருக்காங்க இந்த இடத்துல சரிங்களா. ஏன்னா ஒரு மும்முனை, இந்த பக்கம் கால் எடுத்தா சைனா, அந்த பக்கம் கால் எடுத்தா பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்தியா. ஸோ மூன்றும் ஒரு ஒரு டிஸ்டர்பிங் ஜோனா இருக்கு. அண்ட் நம்ம வரைகிற இந்த பகுதி வந்து ஒரிஜினல் காஷ்மீரே கிடையாது, இந்த பகுதி எப்பயோ சைனாகர் எடுத்துதான். இது அக்சாய் சின் என்று அழைக்கப்படுகிறது, இது சைனா ஆக்கிரமித்த பகுதி. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா இந்த பகுதி வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சுட்டான், இந்த பகுதி என்னது, பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சுட்டான், பாகிஸ்தான் ஆக்கிரமித்த சைனா. இந்த பகுதி சைனா சாரி பாகிஸ்தான் ஆக்கிரமித்த இந்தியா, இது சைனா ஆக்கிரமித்த இந்தியா, அக்சாய் சின் என்ற இது வந்து POK, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், இது அக்சாய் சின், சீனா ஆக்குபைட் காஷ்மீர். ஸோ இதுதான். அப்ப பாருங்க இது மும்முனையில இருக்கு, ரொம்ப ஒரு வெரி டிஸ்டர்பிங் ஜோன் இது ஓகேங்களா. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜன். அப்போ பாருங்க காரகோரம், லடாக், ஜாஸ்கர், பீர்பாஞ்சல் அழகா கொடுத்துருக்கேன். இது உறைஞ்சிருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் PY கொஸ்டின் தெரியுதா, ரைட் ஓகே. அடுத்தது பாருங்க ஹிண்டல்கோ, இது வந்து என்ன, அலுமினியம் பிளான்ட். இது எங்கெங்க இருக்குங்கிற லொகேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன்னா, லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன்னா, எந்தெந்த பிளான்ட் எங்கெங்க இருக்குன்னு படிச்சுடுவீங்கன்னு சொன்னா இல்லையா. பிளான்ஸ், அலுமினியம் பிளான்ஸ், காப்பர் பிளான்ஸ், கோல் மைன்ஸ், அது நீங்க படிச்சுன்னா ஈஸியா ஒண்ணு தெரிஞ்சா போதும், கனெக்ட் பண்ணிடலாம் சரிங்களா. எப்பயுமே மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல ஒரு லொகேஷன் நமக்கு டேம் ஷோரா இது இங்கதான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா நம்ம ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிரும் சரிங்களா. ரைட் ஓகே. அடுத்து பாருங்க பாகீரதியும் அலக்நந்தா ரெண்டும் சேர்ந்தா எங்க எங்க சேரக்கூடிய கங்கை உருவம் சொன்னேன், எங்க சேரும், ஆல்ரெடி போன கிளாஸ் சொன்னேன், தேவப்பிரயாக்ங்கிற இடத்துலதான் ஒண்ணு சேரும், கேட்டிருக்கானா, தேவப்பிரயாக். அதே மாதிரி யமுனையும் கங்கையும் சேரக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன, பிரயாக்னு சொன்னேன். யமுனையும் கங்கையும் இடம் பிரயாக், அலகாபாத் சரிங்களா. ரைட் ஓகே. பாபா புதன் மலைகள்ல ரொம்ப ஃபேமஸான எங்க என்ன பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரும்பு தாது தான் ரொம்ப ஃபேமஸ் பாபா புதன்ல ஓகேங்களா. ரைட். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்நாடகால இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகால இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த பகுதியில வந்து இந்த லுக் அட் திஸ் மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பகுதி சரியா, இந்த பகுதி வந்து ரொம்ப அயன் ரிச்சான ஏரியா. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, இந்த பாறைகள் வந்து என்னது, எங்கிருந்து இந்த பாறைகள் உருவாகுது, தீப்பெலும்பு வெளியில வந்து ஆறி போனாதான் பாறை உருவாகும். அதனாலதான் இதுக்கு பேரு தீப்பெலும்பு பாறைகள்னு சொல்றோம். என்ன சொல்றோம்,
தீப்பிழம்பு பாறை, இக்னியஸ் ராக்ஸ்ன்னு சொல்றோமா, பூமிக்குள்ள இருக்கிற தீ வெளில வந்து நெருப்பு குளம் வெளில வந்து ஆறி போச்சுன்னா தான் பாறை வருவோம். அதனால தீப்பிழம்பு பாறை. அந்த தீப்பிழம்பு பாறை வந்து உடனே அது வெளியில வந்து டக்குன்னு ஆறிச்சுன்னா என்ன பாறை உருவாகும்? சடன் கூலிங்னால உருவக்கூடியது பசால்ட். சரிங்களா? ஸ்லோ கூலிங்னால உருவக்கூடியது கிரானைட். ஸ்லோ கூலிங்னால உருவக்கூடியது கிரானைட். சரியா? அது ரெண்டுமே தீப்பிழம்பு பாறை. நம்ம வீட்டுல யூஸ் பண்ற கட்டிகள் தான். சரியா? சோ இந்த பாறை வந்து இதுல நிறைய இரும்பு இருந்துச்சுன்னா, இந்த பசால்ட்டோ கிரானைட்டோ இதுல இந்த பாறைகள் வந்து தொடர்ந்து மழை பெஞ்சு வெயில் அடிச்சுன்னா இந்த உடனே என்ன ஆகும்? இது இந்த கல் சிதைவுறுதல் ஏற்படும். வெதரிங் ப்ராசஸ் ஏற்படும். சிதைந்து பிறகு நொறுங்கி பிறகு அரிக்கப்பட்டு எரோஷன். சரிங்களா? அரிக்கப்பட்டு இந்த இந்த பாறை என்னவா மாறும் அப்படின்னா, என்ன மண்ணா மாறும்னா, இந்த தீப்பிழம்பு பாறை வந்து பொதுவா பிளாக் சாயில். சரிங்களா? கரிசல் மண்ணா மாறும். பிளாக் சாயில்னு சொல்லலாம், அல்லது ரிகர் சாயில்னு சொல்லலாம். ரிகர் களிமண். சரியா? கரிசல் மண்ணா மாறும். அதே தீப்பிழம்பு பாறையில இரும்பு அதிகமா இருந்ததுன்னா, அயன் அதிகமா இருந்தா இரும்பு தண்ணி பட்டா என்ன ஆகும்? துரு பிடிக்கும். சரியா? துரு பிடிச்ச கலர் என்ன கலரா இருக்கும்? சிகப்பு கலரா இருக்கும். துரு பிடிச்ச கலர் என்னவா இருக்கும்? சிகப்பு கலரா இருக்கும். அப்போ இரும்பு அதிகமாக இருக்கக்கூடிய எஃப்இ என்றால் ஃபெர்ரஸ். அப்போ ஃபெர்ரஸ் அப்படின்ற தனிமம் நிறைந்த பாறையா இருந்ததுன்னா அது காலப்போக்கில் துரு பிடிச்சி அது மண்ணாச்சுன்னா எப்படி இருக்கு பார்க்க? அதுதான் செம்மண், ரெட் சாயில். அப்போ செம்மண் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தாலதான் கர்நாடகம் அப்படின்னாலே செம்மண் பூமின்னு அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சாயில் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா வந்து எங்க செம்மண்லாம் எங்க நிறைய இருக்கும்? அங்க நிறைய இரும்பு நிறைய கிடைக்கும்ன்றது அர்த்தம். சரிங்களா? அது இன்டைரக்ட்லி வி கேன் கெஸ் த பிளேஸ். ரெட் சாயில். சரிங்களா? அதுவே இதே பாறைய, சரியா, ஒரு பாறைய 6 அடிச்சுட்டு ஓட்டிட்டு வந்தா எப்படி? 6 அடிச்சு உருட்டி பெரட்டி ஓட்டிட்டு வந்தா, ஆறுகளால் ஓட்டிட்டு வந்தா அப்ப வந்து ஒரு மண் உருவாகும். அதுதான் வண்டல் மண், அலுவியல் சாயில். அப்ப எது யார் உருவாக்குறா? எல்லா மண்ணுமே உருவாகிறதுக்கான காரணம் என்ன? 2 ப்ராசஸ் தான். ஒன்னு சிதைவுறுதல், இன்னொன்னு அரித்தல். சரியா? ஒன் ப்ராசஸ் இஸ் கால்ட் வெதரிங், another process is called erosion. பூமியில எல்லா பாறைகளும் சிதைவுறுதல் ஏற்படும், அரித்தல் ஏற்படும். சிதைவுறுதல் செய்யறது யாரு? பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல். சரியா? இயற்கையாக, வேதியியல் ரீதியாக மற்றும் உயிரியல் ரீதியாக, பயாலஜிக்கலா. நீங்க ஓட்ட போடுறீங்க, சரிங்களா? எலி ஓட்ட போடும், எலி பொந்து போடும், சரிங்களா? மரம் வளரும், அதனால கூட பாறை என்ன ஆகலாம்? பாறை உடையலாம்ல. பாறையில செடி முளைக்கும்ல. ஆமா, ஒரு வீட்டுக்கு பக்கத்துல மரம்லாம் வளர்ந்தா அது வெட்டி போட்டுருவாங்க. ஏன்னா வீட்டை கவுத்துரும்பாங்க, வீட்டுக்குள்ளலாம் வேற வேர் வந்துரும்பாங்க. சரியா? அப்ப செடிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்ப பயாலஜிக்கல் சிதைவுறுதல்ங்கிற ப்ராசஸ். அதுவே அரித்தல்ங்கிற ப்ராசஸ் யார் செய்வா? அரித்தல்ங்கிற ப்ராசஸ் என்ன செய்வா? கடல் செய்யும். கடல் அலைகள் செய்யும், ஆறுகள் செய்யும். ஆறுகள் செஞ்சா அதுக்கு பேர் ஃப்ளூவியல். காற்று செய்யும், காற்றும் அரிக்கும், ஏவோலியன். சரியா? காற்று அரிச்சா அதுக்கு பேர் ஏவோலியன். நிலத்தடி நீர் அரிக்கும், நிலத்தடி நீர் அரிச்சா அது வந்து கிரவுண்ட் வாட்டர் கார்ஸ்ட். சரிங்களா? இதெல்லாம் வந்து அப்புறம் பனியாறு, கிளேசியர். இது எல்லாமே இவங்க என்ன பண்ணுவாங்க? அரித்தலை செய்வாங்க. அப்ப அரித்தல் காரணிகள் அப்படின்னா இவங்கலாம். சரியா? தண்ணி, காத்து ரெண்டுமே அரித்தல் காரணி. அதே மாதிரி சிதைவுறுதல் இருக்கிற இடத்துல அப்படியே சிதைஞ்சு போறது. ஒரு லட்டை எடுத்து அமுக்குனீங்கன்னா என்ன ஆயிடும்? லட்டு அமுக்குனா பூந்தி ஆயிடும். அதுதான் பேர் சிதைவுறுதல். அப்புறம் ஊதுனீங்கன்னா அது அரித்தல், காத்து அடிச்சுட்டு போறது. அப்ப அது சிதைவுறுதல் வெதரிங் அண்ட் எரோஷனுக்கு தான் டிஃபரன்ஸ். சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ இரும்பு எப்படி கிடைக்கும் நிறைய அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும்? நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி மக்கள் தொகை அதிகமாறதுக்கு என்ன காரணி? காசு பாப்புலேஷன் குரோத். லேட்டா கல்யாணம் பண்ணா ஜனத்தொகை பெருகுமா? அவனே லேட்டா 30 35 கல்யாணம் பண்ணா 4 5 பெத்துக்க போறது இல்லை. எப்படி நான் ஒண்ணு எனக்கு ஒரு கண்ணுன்னு சொல்லி ஒண்ணுதான் பெத்துக்க போறான். அப்ப லேட் மேரேஜ் வந்து கண்டிப்பா என்னவா இருக்காது? பாப்புலேஷன் காரணியாக இருக்காது. சரியா? பொதுவாகவே பாப்புலேஷனுக்கான காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா 3 தான். ஒண்ணு பர்த் ரேட், பிறப்பு விகிதம். சரியா? பிறப்பு விகிதம். இதை வந்து க்ரூட் சிபிஆர்னு சொல்லுவாங்க. க்ரூட் பர்த் ரேட் அப்படிம்பாங்க. அதாவது 1000 பேத்துக்கு எத்தனை குழந்தை பிறகுது. சரியா? 1000 பேத்துக்கு எத்தனை குழந்தை பிறக்குது. சரியா? n/n/1000. அதுவே டெத் ரேட், இறப்பு விகிதம். அதை எப்படி சொல்லுவாங்க? க்ரூட் டெத் ரேட், சிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது? அதுவும் அப்படிதான். 1000 பேத்துக்கு எத்தனை பேர் செத்து போறான். என்னங்கிறது நம்பர். இன்னொன்னா மைக்ரேஷன். சரியா? ஒரு இடத்துல இப்ப மக்கள் தொகைங்கிறது பிறக்கணும் இறக்கணும் இல்லை. வேற ஊருக்கு இந்த ஊருக்கு வருவான்ல, வேலை தேடி வரலாம், கல்யாணம் பண்ணிட்டு வரலாம், குழப்பு தேடி வரலாம். சரியா? தஞ்சம் புகுந்து வரலாம், ராணுவத்தால் அஞ்சி வரலாம், அகதியா வரலாம், இப்படி வேணா வரலாம். அப்படி வந்தாலும் அந்த இடத்துல மக்கள் தொகை மாறுதுல்ல.
அப்ப மக்கள் தொகை மாறும்போது அது என்னது, அது மைக்ரேஷன். அப்ப இதெல்லாம் இந்த 3 காரணிகள் தான் அடிப்படையில பேசிக்கா ஒரு இடத்தோட மக்கள் தொகையை இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். சரியா? மக்கள் தொகை அப்படின்னு வரும்போது ஒரு 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 சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கன்ற கணக்கு பேர் என்ன, மக்கள் அடர்த்தி, டென்சிட்டி. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு, 555. சரியா? ஓகே. ரொம்ப ஈஸி, ஜாகிரபில ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். பாருங்க சொன்னேன்னா என்னது, போம்டிலா. போம்டிலா ஸ்பெல்லிங் வந்து தப்பா கொடுத்துருக்கான். சரியா? போம்டிலாக்கு பூம்லா கொடுத்துறான். நிறைய முறை, சரிங்களா, நிறைய முறை இந்த மாதிரி வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கள் தவறாக வரும் டிஎன்பிஎஸ்சில. நம்ம பொறுப்பேற்றுக்கவே முடியாது. அது வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு என்ன சொல்ல வரான்றதை பார்க்கணும். பூம்லான்னு எந்த கனவாயும் இல்லை. ஸ்கூல் புக்ல பாருங்க போம்டிலான்னு தான் இருக்கும். போம்டிலா சொன்ன ஞாபகம் இருக்கா? போம்டிலானா அருணாச்சல் பிரதேஷ். இப்பதான் சொன்னேன் கார்துங்லா சொன்னேன். கார்துங்லா உலகத்துடைய மிக உயரமான ரோடு. சரியா? ஒரு ரோடு, மோட்டரபிள் பாஸ். சரிங்களா? என்ன சொன்னேன், கார்துங்லா எங்க இருக்குன்னு சொன்னேன். எந்த மலை தொடர்ல இருக்கு கார்துங்லா? இப்பதானே சொன்னேன். காரகோரம். காரகோரம் எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர் இருக்கிற 4 மலையத்தான் பார்த்தோம். சரியா? ஜம்மு காஷ்மீர். அப்ப பிக்கு 2 தான். நத்துலா, ஜலப்புலா இதெல்லாம் எங்க இருக்கு பார்த்தோம். சரிங்களா? சோ இது ஸ்கூல் புக் ஃபேக்ட், ஆல்ரெடி இதுல பார்த்திருப்போம். இதெல்லாம் விட்டுறாதீங்க. சரியா? அதுவே வந்து இது வந்து வட இந்தியால இமயமலையில மலைக்கணவாய்கள் பேர் லாலான்னு ஒரு போம்டிலா, ஜலப்லா, நத்துலா. சரியா வரும். அதுவே தென்னிந்தியால எப்படி வரும்? தென்னிந்தியால காட்னு வரும் சார். ஆமா, ஆரவல்லியில் இருக்கக்கூடியது, ஆரவல்லியில் இருக்கக்கூடிய மலைக்கணவாய் வந்து ஹல்திகாட். ஹல்திகாட். சரியா? ஹல்திகாட். அதுவே சாத்புரா, விந்திய சாத்புரா மலைக்கணவாய் அசீர்கர். அசீர்கர். பிறகு மேற்கு தொடர்ச்சியில தால்காட், போர்காட், நானாகாட், பாலக்காடு. தால்காட், போர்காட், நானாகாட், பால்காட். சரியா? இதெல்லாம் என்னது, மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய மலைக்கணவாய், இயற்கையான மலைக்கு. அதுல இருக்கல ரொம்ப பெருசுன்னா பாலக்காடு தான். பாலக்காடு கணவாய் தான் என்னது இருக்கலே பெருசு. இங்க பாருங்க, இது வரைக்கும் எங்கேயுமே கேப்பே இல்லை. அந்த மலை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அழகா இவ்வளவு பெரிய ஒரு நேச்சுரல் கேப் இருக்கு பாருங்க. இயற்கையான இடைவெளி, இயற்கையான இடைவெளி. இயற்கையான இடைவெளி இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல மலையே இல்லை பாருங்க. தெரியுதா? சோ இந்த இயற்கையான இடைவெளி தான் நம்ம என்ன சொல்றோம், we call it as பாலக்காடு. பாலக்காடு. ரைட், ஓகே. சோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ் என்ன பண்ணிருக்கான், சோ இது கேட்டிருக்கான். சோ இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. சரிங்களா? எக்கச்சக்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கிறது நமக்கு வந்து பாசிபிளே இல்லை. இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு டஃப் கொஸ்டின் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது நீங்க படிச்சு வச்சுக்கலாம். இது வந்து டஃப் கொஸ்டின். ஏன்னா ஒரு ஒரு அணுமின் நிலையம்னா மாநிலத்துக்கு ஒண்ணுதான் இருக்கும். அப்ப 28 கூட இல்லை, மொத்தமாவே 5, 10 தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இதெல்லாம் என்ன பண்ண முடியாது. ஒரு ஊருக்கு, மாநிலத்துக்குலாம் ஆனால் நீர்மின் நிலையம்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். சரிங்களா? ஊருக்கே 20, 30 இருக்கும். அப்ப 28 மாநிலத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுல என்னது வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அதனால வந்து இதை நீங்க லக், இது வந்து என்னது டெல்டா கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வைல்டு கெஸ் பண்ணி அடிங்க. சரிங்களா? வைல்டு கெஸ் பண்ணி அடிங்க. மோஸ்ட்லி ஒன்றும் செய்ய முடியாது இது. சரிங்களா? ஏன்னா இப்ப நான் சொல்லிடலாம், உடனே இருக்க எல்லா நீர்மொழி இளைஞரும் படிங்கன்னு சொல்லிடலாம். ஆனா அது சாத்தியம் இல்லை. சும்மா நான் சொல்லி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதனால அதை டீல விட்டுருங்க. ஓகே, அடுத்து பாருங்க. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வச்சு அடிப்படையில் கொடுத்துருக்கான். ஓகே, பஞ்சாபி மொழி. சரிங்களா? பஞ்சாபி மொழி வந்து ஆடிபிளா இல்லையா? நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? பஞ்சாபி மொழி எது கூட அதிக தொடர்பு இருக்குது பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் உருது. சரியா? ஹிந்தி அண்ட் உருது கூட பஞ்சாபி மொழி வந்து அதிக தொடர்பு இருக்கு. சிம்பிளா இன்னும் கூட சொல்ல போனா, நம்ம வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இந்த வரலாறு நடத்தும் போது, ஹிஸ்டரி நடத்தும் போது, மெடிவல்ல பக்தி அண்ட் சூஃபி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி 2 நடத்திருப்பேன். பக்தி அண்ட் சூஃபி மூமெண்ட். ஸோ இந்த பக்தி அண்ட் சூஃபி மூமெண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்துல இஸ்லாமுடைய தாக்கம் தான். இஸ்லாம் மதத்துடைய தாக்கம் தான் பக்தி இயக்கம். அதுவே இஸ்லாம் மதத்துல ஹிந்து மதத்துடைய தாக்கம் தான் என்னது சூஃபி இயக்கம் அப்படி சொல்லி கொடுத்துருப்பேன். சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? சோ இதோடைய தாக்கத்துலதான் என்ன பண்ணாங்க, சோ புது கான்செப்ட் எல்லாம் வந்தது. சரிங்களா? புது கான்செப்ட் இந்தியால வந்தது. சரிங்களா? ஓரிரை கடவுள். சரிங்களா? ஓரிரை கடவுள், சிலை வணக்கத்தை தவிர்த்தாங்க, சாதி எதிர்த்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணதான் பக்தி இயக்கம். அப்படி இதுதான் உங்களுக்கு வந்து நிறைய துறவிகள், சரியா, நிறைய துறவிகள் செயின்ட் வந்து இந்தியால மெடிவல்ல பிறந்தாங்க. இடைக்கால வரலாறுல நிறைய பேர் வந்தாங்க இல்லையா?
ஸோ அந்த இடைக்கால வரலாறு நிறைய பேர் வருடைய இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராமனந்தான்னு ஒரு துறை வந்திருப்பாரு. அவருடைய சீடர் தான் பாத்தீங்கன்னா கபீர். அவருடைய சீடர் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு, குருநானக். இந்த குருநானக் அப்படின்றவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, அவருடைய சித்தாந்தங்கள் தான் இப்ப சீக்கிய மதமா இருக்கு. சரிங்களா? சோ சீக்கிய மதம்ங்கிறது கம்ப்ளீட் ஒரு பிளெண்ட் ஆஃப் 50% ஹிந்துயிசம், 50% இஸ்லாம். ரெண்டுத்தையும் தூக்கி நீங்க மிக்சில போட்டு அரைச்சீங்கன்னா அதான் சீக்கிய மதம். அப்ப ஹிந்தி, உருது இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அதோடைய கலவையில தான் பஞ்சாப் மொழி. சீக்கியர்கள் எங்க இருக்காங்க, பஞ்சாப்ல இருக்காங்க. சரிங்களா? சோ மொழியும் அப்படிதான் உருவாயிடுச்சு. சரி, மதம் உருவாகும் போது மொழியும் என்ன ஆச்சு, அதோடைய கலவை தான் இல்லையா? ரைட், ஓகே. சோ டென்ட்ரோ தெர்மல் எனர்ஜி. சரியா? வாட் இஸ் டென்ட்ரோ? மர வெப்ப ஆட்டம். டென்ட்ரோ அப்படின்ற வார்த்தை வந்து டென்ட்ரோ, டென்ட்ரைட்ஸ். இது வந்து பயாலஜிக்கல் வார்த்தை. பயாலஜி எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ரூட் வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த டென்ட்ரோ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலே அதுக்கு அர்த்தங்கள் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. கிளை, பிரான்ச். விரல், ஃபிங்கர்ஸ். சரிங்களா? ஃபிங்கர்ஸ். அதுக்கப்புறம் மூமெண்ட். இந்த மாதிரி கையை விரல அசைக்கிறது இல்லையா, மூமெண்ட். இதெல்லாம் இதோட அர்த்தம். அப்ப பாக்குறச்சே உங்களுக்கு பிரான்ச், கிளைகள், விரல்கள், விரல் அசைவுகள், இதெல்லாம் இதைதான் குறிக்கும் இந்த டென்ட்ரோங்கிற வார்த்தை. சரியா? டென்ட்ரோங்கிற இந்த வார்த்தை இதை தான் குறிக்கும். சரியா? சோ அப்போ இந்த டென்ட்ரோ அப்படின்றது எது கூட ஒப்பிடப்படுகிறது? கிளைகள்லாம் மரத்துடன் ஒப்பிடப்படுகிறது இல்லையா? கிளை எங்க இருக்கும், மரக்கிளை தானே. அப்ப பாத்தீங்கன்னா என்னது, மர வெப்ப ஆற்றல் அப்படின்னா பயோமாஸ். பயோனா உயிர், மரமும் உயிர், பயோ உயிர். சோ ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே. ஆறுகள், அதாவது பொதுவா இந்த வெப்பமயமாகுதல் இப்ப ரீசெண்டா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப வெயில் அடிக்குது இல்லையா? ரொம்ப வெயில். தமிழரசு சொல்லுங்க. ஓகே. சோ வார்மிங். ஸோ அதிகமாக வந்து வெயில் ரொம்ப கொடுமையா போயிட்டே இருக்கு. சரியா? அதுக்கு காரணம் வந்து ஒரு சிங்கிள் ரீசன். சரியா? கார்பன் டை ஆக்சைடோடைய லெவல் நம்மளோட அட்மாஸ்பியர்ல அதிகமாகிறது ஒரு ரீசன். சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு லெவல் நம்ம அட்மாஸ்பியர்ல அதிகமாகிறது ஒரு ரீசன். இப்போ அட்மாஸ்பியர்ல அதிகமாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கடல்லையும் கலக்கும். ஏன்னா மேல இருந்ததுன்னா கடல் என்ன பண்ணும், கடலுக்கு உரியிற தன்மை இருக்கு. சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணிக்கும், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு H2O கலந்தா H2O + CO2 = H2CO3. அது என்னது, இது ஒரு அமிலம், கார்போனிக் அமிலம். சரியா? கார்போனிக் ஆசிட். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேராளி அமிலமாகுதல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கடல் அமிலத்தன்மை அப்படி சொல்லுவாங்க. கடல் என்ன ஆகும், ஆசிடா மாறும். கடல் என்ன ஆகும், ஓஷன் அசிடிபிகேஷன். கடல் என்ன ஆகும், ஆசிடா மாறும். அப்போ பூமி வெப்பமயமாறு நமக்கு எப்படி கொடுமை நடக்குதோ, வேக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி கடல் என்ன ஆகுது, ஆசிடா மாறதுனால மீன்கள் வந்து அது எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துக்கு வராது. ஸோ அது மைக்ரேட் ஆகும். மீன்களும் நம்மளை போல எங்க உணவு இருக்கோ அங்கதானே போகும். சரியா? எங்க இருக்கோ அங்கதான் போகும். அதுல மீன்களும் என்ன பண்ணும், அந்த இடத்துல இருக்காது. அதே மாதிரி மீன்கள் மாளறதுக்கு ரொம்ப தகுந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கடல்ல எல்லா இடத்துலயும் மீன்கள் இருக்காது. கடல்ல ரொம்ப மீன்கள் அதிகமா காணப்படக்கூடிய இடம் வந்து ஆழ்கடல் கிடையாது. சரியா? ஆழ்கடல் கிடையாது, வந்து ஷாலோ சீஸ் தான். ஷாலோனா ஆழம் குறைந்த கடல். சரியா? இதுதான் வந்து கரை. இதுதான் கரை அப்படின்னு வந்ததுதான். இந்த கரை வந்து கடல் கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்படி இறங்கும். கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அப்புறம் ஸ்டீப்பா இப்படி போகும். சரி, இதுதான் வந்து நம்ம கடல்னு சொல்றோம். சரி, இந்த பகுதி இதுக்கு இந்த மாதிரி ஸ்லோப்பா இறங்குதுல. சரியா? சோ இதை வந்து ஷெல்ஃப்னு சொல்லுவாங்க. கான்டினென்டல் ஷெல்ஃப், கண்டச்சரிவு. சரியா? கான்டினென்டல் ஷெல்ஃப், ஷெல்ஃப் 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 மாதிரி இருக்கு. அடுத்தது இதுக்கு பேர் என்ன, இது சறுக்கு, கண்டச்சறுக்கு, கான்டினென்டல் ஸ்லோப். சரியா? இதுதான் கடலுடைய பேசின், கடல் மட்டம், ஓஷன் பேசின். சரியா? கடல் மட்டம் இவ்வளவு ஆழம். அப்போ இந்த இடத்துல மீன் இருக்குமா, இருக்காது. இந்த இடத்துல மீன் இருக்குமா, இருக்காது. இந்த இடத்துல மீன் இருக்குமா, இங்கெல்லாம் மீனே இருக்காது. மீன் எங்க இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மீன் வந்து இந்த பகுதியில தான் இருக்கும். மீன்கள்ங்கிறது எங்க இருக்கும், இந்த பகுதிகளில் தான் அதிகமா இருக்கும். அப்போ கான்டினென்ட், அதுதான் ஷாலோ சி, ஆழம் குறைந்த பகுதி. ஏன் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா மீன் எங்க இருக்கும், இப்ப நீங்க வீடு கட்டி வாழ்றீங்க, குரங்குக்கு மறைஞ்சிக்கிறதுக்கு மரம் இருக்கு, மானுக்கு புல் இருக்கு சாப்பிட, அது மரக்கிளைகள் ஒழிஞ்சுக்குது. மீன் எங்க போய் ஓடும், கடல் ஓப்பன் ஸ்பேஸ்ல. எங்க அது போய் எங்க குஞ்சு பொறிக்கும், எங்க போய் அண்டும் இடுங்கும், எங்க பண்ணும், அது வாழ்றதுக்கு ஒரு இடம் வேணாமா? நம்ம நினைக்கிற மாதிரி கடலை சும்மா அங்கங்க அப்படியே சும்மா
அள்ளி தெரியாது. சரியா? அங்க கடலின் காடுகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த ஷாலோ சீல 27°C வெப்பநிலை சீதோஷ்ண ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பிளேஸ்ல, அதுவும் குறிப்பா டிராபிக்கல் ஏரியா வெப்பமண்டல பகுதிகளில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு ஜீவராசி இருக்கு. அந்த ஜீவராசியோட பேர் என்னன்னா என்ன சொல்லுங்க அப்போ? பவளம். பவளம். அந்த பவளங்கள் இப்படி வாழும். அந்த பவளங்கள் வந்து வாழ்ந்து அது செத்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோடைய கூடு, நத்தைக்கு கூடு இருக்கிறோமா, அந்த கூடு அப்படி விட்டுட்டு போயிடும். அந்த கூடுகள் மேலதான் தாவரங்கள் முளைச்சு இந்த இடமே ஃபுல்லா பார்ப்பதற்கு இதுதான் பவள பாறைகள், பவள படிவங்கள், கோரல் ரீஃப். இதுக்கு பேர் என்ன? கோரல் ரீஃப். இந்த கோரல் ரீஃப்ல தான் எல்லா சின்ன மீன் வாழும். அந்த சின்ன மீன் சாப்பிட பெரிய மீன் வரும், பெரிய மீன் வாழும், பெரிய மீனுக்கு அதுக்கு விட பெரிய மீன், அதை சாப்பிட சுறா. சரியா? இப்படின்ற மாதிரி ஒரு ஒட்டுமொத்த உணவு சங்கிலி, உணவு வலையே இங்கதான் உருவாயிருக்கு. மற்ற இடங்கள்ல கடல் எங்கேயுமே மீன்கள் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்க. சரியா? மீனை நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி மீனா எல்லா இடத்துல அப்படி கடல் ஃபுல்லா மீன் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருக்காது. அப்போ இந்த நான் இப்பதான் சொன்னேன், நல்லா கவனிக்கணும், 27°C தான் இந்த பவளப்பாறைகளை வாழும்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ இங்க சூடாயிருன்னா நீங்க எல்லாம் இப்படி வீட்டுல போய் ஏசி போட்டுக்கிறீங்களோ, அங்க சூடேறிச்சு பவளப்பாறை வாழுமா? வாழாது. அப்போ வெப்பமண்டல பகுதியில 27°C 28 மாறிச்சுன்னா பவளப்பாறைகள் அழிஞ்சு போயிடும். பவளப்பாறைகள் அழிஞ்சு போனா அதோடைய அதை நாடி இருக்கக்கூடிய காடுகளுடைய கடலுடைய காடும் அழிஞ்சு போகும். கடலின் காடுகள் அழிஞ்சு போச்சுன்னா மீன்கள் வசிக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்ப அது மீனும் அழிஞ்சு போகும். மீன் இனமே அழிஞ்சு போச்சுன்னா உயிர்கள் உருவானதே கடல்களில் தான். சரியா? அப்போ இது வந்து என்னது, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? பூமியின் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கோம். சரியா? இது வந்து என்ன ஆகும்? பூமியின் அழிவு. இதுதான் நம்ம தப்பிச்சு பிழைக்க முடியுமா, மாத்த முடியுமா அப்படின்னா ஒண்ணும் செய்ய முடியாது. தலையில நான் தண்ணி குடிச்சாலும் வந்து என்னது, வாய்ப்பு இல்ல ராஜா. சரியா? எப்படியும் 7வது முறை அழிஞ்சே தீரும். சரியா? இப்ப அது பூமி இது வரைக்கும் 6 முறை அழிஞ்சிருக்கு. 6 டைம் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு. சரிங்களா? சோ இப்ப நம்ம 7th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இது நடக்கதான் செய்யும். அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்க போறது இல்ல. சோ இது வந்து இந்த வார்மிங் கடல் ஆறு, இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க பாருங்க, ஒரு ஹோல் ஸ்டோரியா சொல்லியிருக்கேன். வார்மிங் ஆஃப் ரிவர்ஸ், எப்படி கடல் வெப்பமடைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதே தான் இதுக்கும். இங்க ஆறு வெப்பமடைஞ்சா என்ன ஆகும்? அதே கதை தான் என்னது, சேஞ்சஸ் இந்த ஃபிஷ் மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸ். சரியா? மீன்கள் இடப்பெயர்வு முறை மாறும். சரியா? வெப்பம் மாறதுனால உப்பு மாறாது. வெப்பம் மாறுறதுனால கடல் இருக்கக்கூடிய கிருமி மாறாது. வெப்பம் மாறதுனால கடலுடைய அசுத்தம் மாறாது. என்ன மாறும்? மீன்களுடைய இடப்பெயர்வு மாறும். அதேதான் கடலுக்கும். ஓசோன் அதிகமா, ஓசோன் எங்க இருக்கு? ஓசோன் இப்பதான் சொன்னேன், ட்ரோபோஸ்பியரின் உயரம் 20 கிலோமீட்டர்ல இருந்து 22 கிலோமீட்டர். எங்க? ஈக்குவேட்டர்ல. சரியா? அதுவே போல்ஸ், துருவங்கள்ல 8ல இருந்து 12 கிலோமீட்டர். சரிங்களா? 8 to 10 கிலோமீட்டர்ஸ். அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இருக்கும். 8 to 12 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற துருவத்துல. சோ இப்படிதான் வரும். அப்போ இந்த ட்ரோபோஸ்பியர், பூமி இப்படிதான் இருக்கு, சாஞ்சது சரிவா தானே இருக்கு. கோலம் தானே, பூமிங்கிறது கோலம் தானே. ஈக்குவட்டர்ல பல்ஜா இருக்கும், போல்ல நசுங்கி இருக்கும். வட்டம் கிடையாது. பூமி வட்டமா? பூமி வட்டம் இல்ல. சரியா? இந்த மாதிரி வந்து ஆமா, இப்போ ஆரஞ்சு பழத்தை மேல இருந்து மேல கீழே அமுத்துனா கீழே உப்பும்ல, சைடுல உப்பும்ல, அந்த மாதிரி இந்த சைடுல உப்பி இருக்கு, இங்க கீழே அமுங்கி இருக்கு. சரியா? அப்படி சுத்தினா அதுதான் மைய விலக்கு விசைன்னு சொல்லுவாங்க. என்னது? மைய விலக்கு விசை, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. மைய பூமி சுத்தத்துல சும்மா சுத்திட்டு இருக்குங்களா? ஒரு கிலோமீட்டருக்கு 1600 கிலோமீட்டர், ஒரு மணிக்கு 1600 கிலோமீட்டர் ஸ்பீட சுத்திட்டு இருக்கு. 1 ஹவர். நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள பூமி 1600 கிலோமீட்டர் சுத்திருச்சு. சாதாரண இல்ல, பூமி எவ்வளவு வேகமா சுத்திட்டு இருக்கு. சரியா? இப்ப நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 1600 கிலோமீட்டர் வேகத்தை சுத்துது. ஆனா துருவத்துல சுத்தவே சுத்தாது. ஏன்னா துருவம் எப்படி சுத்தம்? நார்த் போல் சவுத் போல் சுத்தாது, ஈக்குவேட்டர் தான் சுத்தம். சரியா? அப்படி சுத்துறதுனால சென்டர்ல பல்ஜா இருக்கு, மேல அமுங்கி இருக்கு. சரியா? அப்போ இந்த ட்ரோபோஸ்பியர் முதல் அடுக்கு என்ன? வளிமண்டலத்துடைய முதல் அடுக்கு ட்ரோபோஸ்பியர். அடுத்த அடுக்கு என்ன? ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிட் ஆஃப் லேயர் தான் என்னது? ஓ டபுள் பாண்ட் ஓ டபுள் ஆன் ஓ டபுள் பாண்ட் ஓ. என்னது இது? என்ன சார் அக்குக்கு வித்தியாசமா அக்கு போட்டிருக்கீங்க அப்படின்றீங்களா? இவன் பெயர் தான் ஓ. இது ஆக்சிஜன், இது ஒரு ஆக்சிஜன், இது ஒரு ஆக்சிஜன். அப்ப எத்தனை ஆக்சிஜன்? 3 ஆக்சிஜன். ஒரு ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கும்? 2 பாண்ட் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அ டைவேலன்ட் காம்பவுண்ட். சரியா? அப்போ 2 டைவேலனா 2 பாண்ட் இருக்கும். சரியா? ரெண்டு ஃப்ரீ பைண்டிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் இப்படி ஒன்னோட ஒண்ணு பிடிச்சிக்குது. சரியா? ஒன்னோட ஒண்ணு இப்படி என்ன பண்ணுது? ஒன்னோட பிடிச்சிக்குதா பாண்ட் உருவாகும். சரியா? அப்ப அது அந்த O3ங்கிற காம்பவுண்டுக்கு பேர் தான் என்ன? ஓசான். ஓசான். இந்த ஓசான் இங்க எங்க அதிகமா இருக்கு? ஸ்ட்ராட்டோஸ்பியர். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அது பூமி ஃபுல்லா இருக்குனால அதுக்கு பேரே ஒரு தனி ஒரு கோலம்.
சரியா, ஓசான் கோளம், சரியா, ஓசான் மண்டலம், ஓசோனோஸ்பியர் அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா. சோ இந்த ஓசான் அப்படின்றது அழிஞ்சு போறதுக்கான முக்கிய காரணம் ஏரோசால். எதெல்லாம் அமுக்குனா ஸ்ப்ரே வருதோ அது எல்லாத்துலயும் என்ன இருக்கும், ஏரோசால்ங்கிற காம்பவுண்ட்ஸ் இருக்கும். சரி, என்ன இருக்கும், சிஎஃப்சி இருக்கும், ஏரோசால் இருக்கும். மொத்தத்துல நல்லா கவனிக்கணும். எதெல்லாம் அமுக்கினா புஷ்குன்னு காத்து வருதுல்ல, என்னென்னது, பாடி ஸ்ப்ரே, ஹிட்டு, காக்ரோச் ஹிட்டு, அது அமுத்தினாலும் புஷ்குன்னு காத்து வருதுல்ல. ஏசி, ஏசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்து இருக்கா, ஃப்ரிட்ஜ், எதெல்லாம் உங்களுக்கு ஏரோசால் அப்படின்றது எங்க இருக்கும், ஏரோசால், சிஎஃப்சி, குளோரோ ஃப்ளூரோ கார்பன். ஃப்ளூரினும் குளோரினும் ஓசானுக்கு ஆகாது. எப்படி, ஃப்ளூரினும் குளோரினும் ஓசானுக்கு ஆகாது. ஓசான்ங்கிறது என்ன, ஓசான்ங்கிறது என்ன, இப்பதானே சொன்னேன், O3. O3, ஆக்சிஜன். சரியா, நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் தான். சரியா, இதுல பாருங்க, இந்த குளோரின், புரோமைன், அயோடின், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இந்த வரிசை இருக்கு பாத்தீங்களா, இந்த வரிசைக்கு பேரு ஹாலோஜன் சொல்லுவாங்க. இது என்னது, தனிம அட்ட வரிசை. சரியா, இது O ஃபார் ஆக்சிஜன். ஆக்சிஜன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இது நாலுத்துக்கும் பேர் என்னன்னா, இதுக்கு நாலுத்துக்கும் பேரு ஹாலோஜன்ஸ். சரியா, இது நாலுமே என்ன பண்ணும், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், இது ஈஸியா ரியாக்ட் ஆகும். என்ன பண்ணும், ஈஸிலி ரியாக்டபிள், எது கூட போய் சேர்ந்துடும். இப்ப சோடியம் இருக்கா, சோடியம் சோடியம் இருக்குன்னா அது கூட போய் சிஎல் சேர்ந்துடும், உப்பு. சரியா, NaCl, சோடியம் உப்பு போட்டு சாப்பிட்றோம்ல, NaCl. அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இது பாருங்க, இதுக்கு மந்தம், அது எது கூடமே சேராது, மந்தம். சரியா, அது என்னது, அது மந்தவாயு. இது என்ன வாயு, மந்தவாயு. சரியா. சோ அப்ப இந்த இந்த நாலு ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்குல்ல, இது எதுக்குமே இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆக்சிஜனுக்கு ஆகாது. அது என்ன பண்ணணும், ஆக்சிஜன் கூட பைண்ட் பண்ணுச்சுன்னா, மூணு ஆக்சிஜன் ஆட்டம் இருந்தா தானே ஓசான். இது போய் குளோரின் எங்க பக்கத்துல விட்டீங்கன்னா சும்மா இருக்காது, அப்படி சொராண்டி அது கூட என்ன பண்ணிக்கும், சேர்ந்துடும். அப்ப ஒரு சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் தான் பேலன்ஸ் இருக்கும். ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம்னா அதுக்கு பேர் என்ன, ஆக்சிஜன், O2. அது அந்த மண்டலத்துல இருந்து கீழே வந்துடும். அப்ப என்ன ஆகும், அந்த 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 லேயர் என்ன ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிடும். இதுதான் ஓசோன்ல ஓட்ட விழுறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாம் இல்ல, அழிச்சாச்சு. என்ன பண்ணாங்க, குளோரோ ஃப்ளூரோ கார்பன் அப்படின்ற அந்த அந்த சிஎஃப்சி அப்படின்ற அந்த தனிமம் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது ஸ்ப்ரேலாம் அப்படின்னு சொல்லி தடை பண்ணி, அதுக்கான ஸ்டெப் தான் மான்ட்ரியல் புரோட்டோகால். உலக நாடுகள் ஃபுல்லா ஸ்டெப் எடுத்தாங்க. முதல்ல பூமி சேர்ந்து ஒட்டுக்கா முடிவெடுத்து இது வரைக்கும் சாதிச்ச ஒரே ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்ட், என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டின்னு கேட்டா இதுதான், மான்ட்ரியல் புரோட்டோகால் தான். சரியா, மான்ட்ரியல் அப்படின்ற ஒரு இடத்துல, ஒண்ணும் இல்லை, மான்ட்ரியல்ங்கிற ஊர் பேர். சரியா, மான்ட்ரியல்ங்கிறது எங்க இருக்கு, கனடால இருக்கு. அந்த கனடால இருக்கக்கூடிய மான்ட்ரியல்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இனிமேல் யாரும் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, முடிவெடுத்து 1987 கையெழுத்து போட்டு 1989 எல்லா நாடுகளும் என்ன பண்ணாங்க, ஒரு சேர முடிவெடுத்தாங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஓசான் ஓட்டை மூடிடுச்சு. இப்ப கிடையாது ஓசான்ல ஓட்டை, சக்சஸ்ஃபுல்லா உருப்படியா செஞ்சுட்டாங்க. சரியா, அப்ப ஓசான் லெவல்ல ஓட்ட விழுந்தது அப்படின்னு அளவிடுவதற்கு உங்களுக்கு 11th ஸ்கூல் புக்ல ஒரு அழகு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேரு டாப்சன் யூனிட். டாப்சன் யூனிட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ஓசான் அப்படின்னு அளக்கிறதுக்கான ஒரு அளவுகோல். சரியா, ஓசான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஓசான் சார்ந்த அப்படிதான் நீங்க ஒண்ணு படிச்சா அதை பத்தி இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு, இதுக்கும் ஓசானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரியா, ஹைட்ரஜன் சல்ஃபைட்ல ரொம்ப பாய்சனஸ் கேஸ், H2S. சரியா, சல்ஃபர்ன்ற வார்த்தை வந்தாலே நாருன்னு வச்சுக்க, இட் ஹாஸ் அ பஞ்சன்ட் ஸ்மெல், சல்ஃபர். சரியா, சல்ஃபர் அப்படின்றது என்னது, வெரி பஞ்சன். முட்டை, அழுகின முட்டை எப்படி இருக்கும், ராட்டன் எக்ஸ், அந்த ஸ்மெல் அடிக்கும். சரியா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, H2S அதிகமா வரும்னா எரிமலைகள்ல தான் அதிகமா வரும். சரியா, எரிமலைகள் வெடிக்கும் போது வந்து என்ன ஆகும், சல்ஃபர் கேஸ் வந்து வெளியில வரும். ஓகேவா. சரி, கார்பன் டை ஆக்சைடு நீங்க மூச்சு விடுறீங்கல்ல, நம்ம மூச்சு விடுறோம், விட்டாச்சு, கார்பன் டை ஆக்சைடு வெளில வந்துருச்சு, அவ்வளவுதான். சரியா, ஓகே. பிளான்டோடைய மெட்டபாலிசம், வளர்ச்சிதை, தாவரத்துடைய வளர்ச்சிதை மாற்றத்துல பாதிக்கக்கூடியதுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து தாவரத்துடைய இது. சோ இந்த பொதுவா ஒண்ணும் இல்லை, சல்ஃபரு, நைட்ரஜன், சல்ஃபர், நைட்ரஜன், இது ரெண்டும் வந்து சும்மா இல்லாம நம்ம வெளியிட்டுறோம். சரியா, சல்ஃபர் டை ஆக்சைடு SO2,
SO2 வெளியே விடுறோம், NO2 நைட்ரஸ் ஆக்சைடு வெளியிடுறோம். இது ரெண்டும் என்ன பண்ணும், ரெண்டும் காத்துல போய் காத்துல கூட H2ஓட கனெக்ட் ஆச்சுன்னா ரெண்டுமே என்னது CO2 கார்பன் CO2 இப்போதான் சொன்னேன். CO2 பிளஸ் H2 என்ன ஃபார்ம் ஆகும் சொன்னேன், கார்போனிக் அமிலம் H2CO3. சரியா? இதே HNO3 நைட்ரிக் ஆசிட், நைட்ரஜன் வெளியே வந்தா நைட்ரிக் ஆசிட், சல்ஃபர் வெளில போனா சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. மொத்தத்துல இந்த எந்த கேஸையும் விட்டா சும்மா இருக்காது, போய் காத்துல ஆசிட உருவாக்கி விட்டுரும். சரியா? இந்த ஆசிட் மேல நீங்க நிறைய சல்ஃபரையும் நைட்ரஜனையும் கார்பனையும் சும்மா விட்டீங்கன்னா அது கெட்டது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற தனியும் பிடிச்சி கெடுத்து விட்டு ஆசிடை உருவாக்கி விட்டுரும். அந்த ஆசிட் மலையா பொழிஞ்சதுன்னா அதுதான் அமில மலை, ஆசிட் ரெயின். சரியா? அதுதான் அமில மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆசிட் ரெயின். NDMA நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவில பேரிடர்னு நடந்தா அந்த பேரிடரை பேரிடரை வந்து நம்ம உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஒரு டீம் வேணும். அதுக்காக 2005 என்ன பண்ணாங்கன்னா ஒரு சட்டம் போட்டாங்க, தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. அதுல உருவான அமைப்பு தான் NDMA, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அதே SDMA, அது ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அதே DDMA, அது என்னது, டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அப்போ மாநிலம், மத்திய அரசாங்கம், மத்திய மாநிலம், மாவட்டம் மூணுத்துலயும் என்ன இருக்கு, ஏதாவது ஒரு பேரிடர் நடந்தா அதை வந்து உடனடியா அதுக்கு ட்ரைனிங் பக்காவா. ஏன்னா சும்மா 101 கால் பண்ணா உங்களுக்கு நெருப்பு அணைக்கிற மிஷின் வச்சுலாம் என்ன பண்ண முடியும், எல்லாமே பூகம்பம் வந்துன்னா தீ அணைக்கிற வண்டி வந்து என்ன பண்ணும், பூகம்பம் வந்தா. சரிங்களா? இங்கெல்லாம் பாம்பு அடிக்கிறது தான் தீயணைப்பு மிஷின் கூட்டிட்டு இருக்காங்க, அதுக்குதான் யூஸ் ஆகுது. தீயெல்லாம் நான் ரெகுலரா பிடிச்சிட்டு இருக்கு, அவங்களுக்குலாம் அவ்வளவு ட்ரைனிங் இல்லை. அப்போ பூகம்பமோ சுனாமி வரும்போது அதுக்குன்னே அந்த மாதிரி நடந்தா அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த ப்ராப்ளம் எழுதுறதுக்கு நமக்கு என்ன வேணும், தனியா ஒரு அமைப்பு வேணும் இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம 1,00,000 பேருக்கு மேல எவ்வளவு பாதிப்படைஞ்சது எங்க 2004 சுனாமில. அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, அதுக்கு அடுத்த வருஷம் தான் பண்ணியிருக்கான். 2004 சுனாமி வந்தோன்னா அப்புறம் தான் தெரிய வருது, ரைட் இப்படி வந்தா நமக்கு செட் ஆகாது, நமக்கு என்ன வேணும், தனியா ஒரு பேரிடர் வந்து அதை வந்து எதிர்கொள்றதுக்கு நமக்கு ஒரு அமைப்பு சொல்லி உருவாக்குனது. அந்த அமைப்பினுடைய தலைவர் எப்பயுமே என்னவா யாராவது இருப்பா, PM தான் இருப்பார். சரி, அதே மாதிரிதான் நித்தி ஆயோடைய தலைவர் எப்பயுமே யாராவது இருப்பா, சேர்பர்சன் எப்பவுமே PM தான் இருப்பாங்க. சோ சில விஷயங்களுக்குலாம் டிஃபால்ட்டா பிரதமர் தான் தலைவரா இருப்பார். சரிங்களா? சோ டிஃபால்ட்டா அவர் தான் என்னவா இருப்பாரு, தலைவரா இருப்பார். அந்த மாதிரி டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய தலைவருக்கு பேர் என்ன, எக்ஸ் அஃபீஷியோன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் அஃபீஷியோ அப்படின்னா இந்த பதவியை வகிக்கிறவர் ஆட்டோமேட்டிக்கா இந்த பகுதியை சேர்த்து வகிப்பார். ரைட். ஸோ இந்த பழங்குடி மக்களும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப்பான ஒரு ஏரியா தான். நிறைய பழங்குடி மக்கள்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இதை வேணா நம்ம வந்து ஆப்ஷன் எக்ஸ்க்ளூஷன் மெத்தட்ல போலாம். சரி, எப்பயுமே ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னா நம்ம வந்து இந்த ஆன்சர் கிடையாது, இந்த ஆன்சர் கிடையாது, இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போறதுக்கு ஒரு ஆப்ஷன், அந்த ஒரு ஆன்சர் அளிக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் ஆப்ஷன் எக்ஸ்க்ளூஷன் மெத்தட். சரி, ஒவ்வொரு ஆப்ஷனா பதில்களாக நம்ம நீக்கும், பதில்களை ஒவ்வொரு பதில்களாக நீக்கும் வகையில நம்ம பதில் கண்டுபிடிக்கணும். சரியா? தோடர்கள் நமக்கு தெரியும், தோடா படுகாஸ்தமோ நம்ம ஊருக்காரங்க, அவங்க இல்ல. நாகர்கள் அவங்களும் கிடையாது. சாந்தல் புரட்சி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சாந்தல் புரட்சி எங்க கேள்விப்பட்டோம், ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பகுதியில் நம்ம கேள்விப்பட்டோம். கரெக்டா? சாந்தல் புரட்சி 1856 நடந்துச்சு. 1857 நடந்த பழங்குடியின புரட்சி தான் சாந்தல் புரட்சி, 1856. பெரும் புரட்சிக்கு முந்தின வருஷம் 1857 அந்த சாந்தல். அப்ப 3 கிடையாது, பேலன்ஸ் இருக்குது தாரு. சரியா? அப்ப தாருன்றது யாரும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம், ஆமா, டார்கெட்டை ரிமூவ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம், ரொம்ப வெரி என்ன சொல்றது, எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை காலுங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி. சரியா? ஓகே. ரயில்வே ஜோன்ல இருந்து கேள்வி வரும்னு சொன்னேன், கேட்டான். சரியா? தமிழ்நாட்டுல வந்து அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு மண் வகை அப்படி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு டவுட்டான கொஸ்டின். பிளாக் சாயில் அப்படின்றது வந்து கேள்வி கரெக்டா அப்படின்றத பார்க்கணும், இதை செக் பண்ணணும். ஸ்கூல் புக் ஒரு வாட்டி போய் பாருங்க. என்னங்க சார், செம்மண் தானேங்க சார் தமிழ்நாட்டுல அதிகமா? அதுதான் சொல்றேன், இது டவுட்ஃபுல்லான கொஸ்டின், மாத்துங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. வடக்கிலும் தெற்காக நதிகள் அடுக்கு. இப்பதான் வரைஞ்சேனா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி வரைஞ்சமா, மேப் வரைஞ்சமா. அதான் வரைஞ்சி படிச்சீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? எந்த நாடுகள்லாம் கர்நாடகால உருவாகுது, இந்த நாடுகள்லாம் கர்நாடகால உருவாகுது. அதுல பாருங்க, பவானி
பவானி தவிர்த்து பாலாறு, பொன்னையாறு, பெண்ணையாறு இல்ல பொன்னையாறு, சரியா? சோ காவேரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க உருவாகுது? கர்நாடகாவில் உருவாகுது. நான் உங்களுக்கு கூட காமிச்சிருப்பேன். உங்களுக்கு வந்து இந்த இந்த சிகூர் பீடபூமி, இந்த சிகூர் பீடபூமி காட்டும் போது சொன்னமா, இந்த பீடபூமி தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு பீடபூமி. இதோட பீடபூமியோட வடக்கு பகுதியில இங்க பாருங்க, இந்த மொய்யாறு தான் என்ன ஆகும்? ஓடி இந்த இடத்துல பவானி சாகர் நீர் பிடிப்பு. நான் சொன்னேன் ஆறுல நீர் பிடிச்ச ஒரு இடம்லாம் சேர்ந்து எல்லா இடத்துலயும் வரக்கூடிய ஆறெல்லாம் இந்த இடத்துல சேர்ந்து அப்புறமா ஓடக்கூடிய ஆறு தான் பவானி. பவானி ஓடி கடைசியில போய் எங்க கலக்கும்? ஈரோடு கூட போய் ஈரோட்ல வந்து காவேரி கூட கலக்குது. அப்போ பாத்தீங்கன்னா இது கர்நாடகால உருவாகுது. ஈவந்தோ கர்நாடகா பவுண்டரியில உருவானாலும் கர்நாடகால வரல. ஸோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இது நான் கிளாஸ்ல நடத்தினேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? சிகூர் பீடபூமி. அப்போ இது ஞாபகம் இருந்துச்சுன்னா பவானி என்ன பண்ணிருக்க முடியும்? நீங்க எலிமினேட் பண்ணிருக்க முடியும். பூகம்பம்னால எது நடக்காது? பூகம்னால எது நடக்காது? பூகம்பம் இருந்துச்சுன்னா தெரியும், ஓட்ட விடும், பிளவும், கொலையும். அப்ப அதே கடல் இருந்துச்சுன்னா சுனாமி வரும். ஆனா தாழ்வு மண்டலம் உருவாகுமா? தாழ்வு மண்டலம்னா என்ன? நம்ம அடிக்கடி நியூஸ்ல கேட்போம்ல, வங்கக்கடலில் தாழ்வு மண்டலம் உருவாகி கொண்டு இருக்குது சொல்லுவாங்கல்ல. என்னது? இதுதான் கடல், வங்கக்கடல், சரியா? வங்கக்கடல்ல நிறைய ஆறுகள் வருது. மகாநதி, கோதாவரி, காவேரி, கிருஷ்ணா, வைகை, கங்கை, எக்கச்சக்க ஆறுகள் தன்னுடைய ஃப்ரெஷ் வாட்டர், நன்னீரை எங்க கொட்டுது? வங்கக்கடல்ல கொட்டுது. கம்பேரிட்லி அரபிக்கடல்ல அவ்வளவு தண்ணி வரல, ஃப்ரெஷ் வாட்டர் தண்ணி, பொது தண்ணி பைப்பு தண்ணியில ஊத்தி விட்ட மாதிரி வங்கக்கடல்ல அவ்வளவு தண்ணி என்ன ஆகுது? சில்லுன்ற தண்ணி வந்து இந்த வங்கக்கடலுடைய லேயர் மேல வந்து என்ன ஆகுது? ஸ்டோர் ஆகுது. அது அப்ப இதே டைம்ல வெயில் நல்லா அடிக்குது. வெயில் அடிக்கும் போது மேல இப்போ சுட சுட, அதாவது உடனுக்குடனே வந்த இந்த நல்ல தண்ணி வந்துச்சுல, இந்த ஆறுகள் கொண்டு வந்து வங்கக்கடல்ல கொட்டின நல்ல தண்ணி டக்குன்னு ஆவியாயிடும். டக்குன்னு ஆவியாய் மேல போச்சுன்னா, சரிங்களா, டக்குன்னு ஆவியாய் மேல போச்சுன்னா அப்ப என்ன உருவாகும்? லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். லோ ப்ரெஷர். சோ உங்களுக்கு விதி தெரியும், என்ன விதி? காற்று ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு நகரும், சரியா? அப்ப ஹை ப்ரெஷர் இருந்து லோ, அப்ப சுத்தி இந்த இடம் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆச்சுன்னா சுத்தி எல்லா இடத்துலயும் என்ன வரும்? ஹை ப்ரெஷர் வந்து அந்த இடத்த நோக்கி ஓடி வரும், சரியா? அந்த இடத்த நோக்கி ஓடி வரும். இங்க பாருங்க. சோ இப்ப பாருங்க, இப்ப இந்த சென்டர் பிளேஸ்ல இந்த இடத்துல லோ ப்ரெஷர். அப்ப லோ ப்ரெஷர்னால எல்லா இடத்துலயும் சுத்தி எங்க உருவாகுது? இந்த இடத்துக்கு காற்று நகர்ந்து வருது, தெரியுதா? அப்ப வேகமா அந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு. இதுதான் தாழ்வு மண்டலம் அப்படி சொல்றது. ஏன் அங்க காத்து வருது? எல்லாம் மெல்ல காத்து ஓடி வருது. அங்க என்ன? லோ ப்ரெஷர். அப்ப ஆப்பிரிக்காவுடைய இந்த கிழக்கு பகுதியில இங்க ஒரு என்னது? ஒரு புயல் உருவாயிட்டு இருக்கு பாருங்க. அப்ப புயல்கள் வந்து காற்றில், ஏன் கடல்ல உருவாது புயல்? ஏன்னா அங்க ஈஸியா தண்ணி ஆவியாயிடும். தண்ணி ஆவியாகும் போது நமக்கு பிரஷர் வந்து டக்குன்னு லோ ஆயிடும். சோ இதுதான். அப்போ இதுக்கும் பூகம்பத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுக்கு என்னப்பா, பூகம்பம் நடக்கிறதுக்கும் தாழ்வு மண்டலம் உருவாக்குறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்கிறேன். சம்பந்தம் இல்ல. இப்ப இது என்னது? ஆட் மேன் அவுட். சரி, தாழ்வு மண்டலம் உருவாக்குறது சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? சோ பாருங்க, பேக் வாட்டர் என்ன சொல்லி கொடுத்தேன்? பேக் வாட்டர் கலிமுகங்கள் அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? கலிமுகம்ங்கிறது நல்ல கடல் தண்ணியும் நல்ல தண்ணியும் சேர்ற இடம் தான் எனது கலிமுகம், சரியா? அந்த கலிமுகங்கள் எங்க நடக்கும்? லகுன்ல ஃபார்ம் ஆகும் சொல்லி கொடுத்திருப்பேன். லகுன், சரியா? கடற்கரையில இருக்கக்கூடிய லகுன்கள். லகுன்னா என்ன சொன்ன? இந்த மாதிரி இது நிலம், ஒரு ஆறு வந்து இங்க கலக்கும், இது கடல். இந்த மாதிரி ஒரு மணல் திட்டு உருவாயிருக்கு, சரியா? இதுக்கு பேர் பேரியர். இப்படி வந்து இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த இடத்துல தண்ணி, கடல் தண்ணியும் இந்த வழியா வரும், நல்ல தண்ணியும் இங்க கலந்துருக்கும். அப்ப இந்த பகுதிக்கு பேர் தான் பேக் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த பேக் வாட்டர் இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஹோல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் லகுன் ஏரி. இது வந்து ஏரி, லகுன் லேக் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அப்ப லகுன் லேக், இது பேக் வாட்டர். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு லகுன் ஏரிகள் இந்தியாவில வந்து மூணு ஏரிகள் இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி சிலிக்கா ஏரி, சிலிக்கா. இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய ஏரி புலிக்கட். இந்தியாவின் நீளமான ஏரி, அகலம் நீளம் பெருசா இருக்கக்கூடிய வேம்பநாடு, கேரளால இருக்கக்கூடிய வேம்பநாடு.
இது மூணுமே என்னதான், மூணுமே லகுன் தான். அத மூணு ஒட்டி இருக்கக்கூடிய இடம் வந்து என்னது, look at here. சோ எப்படி இந்த ஸ்ட்ரக்சர், இப்ப நான் வரைஞ்ச ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கா? இந்த மணற்திட்டு உருவாகி கொஞ்சோண்டு கடல் தண்ணி உள்ள வரதுக்கு, இங்க பாருங்க கடல் தண்ணி இது வழியே உள்ள வரும். இது வழியே கடல் தண்ணி உள்ள வந்து இந்த இடம் மட்டும் என்ன ஆயிரும், ஒரு மாதிரி கலங்கல் நீரா மாறிடும். சரியா? கெனால்ங்கிறது என்னது, கெனால்ங்கிறது கால்வாய்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஒரு தண்ணி இன்னொரு தண்ணியை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. சரியா? டேம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டேம் தண்ணி எதுக்கு, டேம் வந்து தண்ணியை நிப்பாட்டி வச்சு அந்த தண்ணியை வேற ஏதோ பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்றது. சரியா? அது கரண்ட் எடுக்கலாம், நீர்ப்பாசனம் கொடுக்கலாம், மீன் பிடிக்கலாம். ஸோ இது மூலியமா என்ன பண்றாங்க, என்ன இது எதுக்கு பயன்படுதுங்கிறத வச்சு நம்ம மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்ல கொடுத்துருக்கோம். ரைட், அடர்த்தி நடத்திட்டேன். எந்த விவசாயம் வந்து நல்ல விவசாயம், ஆர்கானிக் ஃபார்மிங், பூச்சிக்கொல்லி மருந்து அதெல்லாம் அடிக்காத மாதிரி. சுனாமினால பாதிக்கப்படாத கிராமம் எப்படி எப்படி காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், இது ரிப்பீட் ஆகுது வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் சொல்றேன். சரிங்களா? என்ன அப்படின்னா, இப்போ இந்த கடல் மட்டம் வந்து பூமி வெப்பமயமாகிறதுனால கடல் மட்டம் உயருது. சரிங்களா? என்ன ஆயிட்டு இருக்கு, ஐஸ் எல்லாம் பூமியுடைய இந்த பகுதி, இந்த துருவ பூமினா இந்த பகுதி ரெண்டு இடத்துல என்ன இருக்கு, ஐஸ் இருக்கு. இந்த ஐஸ் உருகுனா கடல் மட்டம் உயரமாகும். நிறைய ஐஸ் உருவாச்சுன்னா கடல் மட்டம் குறையும். ரொம்ப சிம்பிள். அப்ப கடல் மட்டம் அதிகமாகுதுன்னா எதெல்லாம் ரொம்ப பிளைன்ஸ், சமவெளிகளா இருக்கு பாத்தீங்களா, சமவெளிகள், கடலுக்கு சமமா இருந்தா சமவெளி, அந்த சமவெளிகள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா மறையும். என்ன ஆகுது, மறையும். குறிப்பா பூமியோடைய இந்த சில நாடுகள்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல சின்ன சின்ன தீவு நாடுகள் காணப்படுகிறது. சரியா? இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தீவு தான், ஆனா அது ஒரு நாடு. சரிங்களா? இங்க பாருங்க, இந்த கொலோனியா, மைக்ரோனேஷியா, ரோரோ, கரோலின் ஐலாண்ட்ஸ், இதெல்லாம் என்னது, சின்ன சின்ன மார்ஷல் தீவுகள். பாருங்க, மார்ஷல் தீவுகள், இதெல்லாம் குட்டி குட்டி நாடுகள். இதெல்லாம் துவாலு, இவ்வளவுதான் துவாலு. சரியா? இவ்வளவுதான் சின்னது. அங்க ஒரு மொத்தமாவே 1000-2000 பேர் தான் இருப்பாங்க. ஃபிஜி, இங்க பாருங்க, சின்ன தீவு நாடு ஃபிஜி. இந்த மாதிரியான சின்ன சின்ன தீவு நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த நாடுகள் கடல் மட்டம் உயரமாச்சு என்ன ஆகும், கிரிபாட்டி, இங்க பாருங்க கிரிபாட்டி, இது ஒரு நாடுங்க. என்ன சார் சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் தீவு நாடு, பசிபிக் கடலுடைய தீவு நாடுகள். சோலமன் தீவுகள், இதெல்லாம் இதுக்கு இந்த ஒட்டுமொத்த தீவு நாடுகளுக்கு பேர், இங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி இதெல்லாம் ஓஷானியா அப்படின்னு அழைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, ஓஷானியா, கடல் நாடுகள் அப்படி கூட சொல்லலாம். பசிபிக் கடலுடைய சின்ன சின்ன கடல் நாடுகள், தீவு நாடுகள் அப்படி கூட அழைக்கலாம். இதெல்லாம் தண்ணிக்குள்ள போயிருக்கும். ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அங்கெல்லாம் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா கடல் மட்டும் உயரமாகுது. அப்படியே அதே மாதிரி சென்னை தண்ணிக்குள்ள போயிடும். சரியா? இன்னும் ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு அப்புறம் திருச்சியில் தான் கடற்கரையா இருக்கு. ஏன், கடல் மட்டும் உயர்ந்துட்டு இருக்கு. இப்ப அதே பிரச்சனை இந்தியாவுல, உலகத்துல இன்னொரு நாட்டுக்கு இருக்கு. சரியா? இன்னொரு நாட்டுக்கு இருக்கு. அந்த நாடு பேர் தான் நெதர்லாந்து. சரியா? நெதர்லாந்து. இந்த நெதர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா, லுக் அட் ஹியர், நம்ம இந்தியாவில டச்சுன்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, டச்சுங்கிற ஒரு, நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க ஐரோப்பியர்கள். போர்ச்சுகீசர் ஃபர்ஸ்ட் வந்தான், அப்புறம் டச்சு வந்தான், அப்புறம் தான் யார் வந்தான், வெள்ளக்காரன் வந்தான், பிரிட்டிஷ், அப்புறம் கடைசியா வந்தவன் தான் பிரெஞ்சு. அதுல டச்சுன்றவங்க வேற இல்ல, இந்த நெதர்லாந்து நாட்டுக்காரங்க தான் டச்சுன்னு சொல்றோம். இது பாருங்களேன், ரொம்ப வந்து கடல் மட்டத்தோட ஒட்டி இருக்கு. கொஞ்சம் தண்ணி கடல் மட்டம் உயரமாச்சுன்னா இந்த நெதர்லாண்டே பாத்தீங்கன்னா பாதி தண்ணிக்குள்ள போயிடும். சரியா? இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, ரொம்ப ஒரு வளர்ந்த நாடுங்க இது. சரியா? ரொம்ப பணக்கார நாடு, குட்டி நாடு தான், ஆனா பணக்கார நாடு. இதெல்லாம் பாருங்களேன் இந்த பிளேஸ்ல. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடல் மட்டத்துல கடல் அரிக்காம இருக்க என்ன பண்ணிடணும், கடல் அரிக்காம இருக்க கடலோட எட்ஜ்ல அங்க ஒரு கரை, ஆர்டிபிஷியல் கரைகளை கட்டுறாங்க. இத கடல், இதான் மண்ணு, இப்படி இறங்கி அப்படி கடல் போதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு நல்ல கான்கிரீட் சுவர் மாதிரி இப்படி கட்டி வச்சுட்டா கடல்ல என்ன பண்ணாது, தாக்காதுல்ல, இந்த இடம் அரிக்காதுல்ல. இதுதான் வீடுகள். ஆனா இதுக்கு நிறைய செலவாகும் வீடுகள். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ற, ஒரு ஒரு காம்பவுண்டுங்க, கடல்ல காம்பவுண்ட் கட்டிட்டா என்ன ஆகாது, மேல தண்ணி ஏறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. கடல் மட்டம் ஆர்டிபிஷியலா அந்த மாதிரி செஞ்சுட்டு வராங்க. ஆனா அதை விட இது வந்து காஸ்ட்லி. இதை விட ஈஸியான சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணலாமே. என்ன பண்ணலாம், மரம் கட்டலாம். மரங்கள் இருந்துச்சுன்னா, கடற்கரை ஓரங்கள்ல மரங்கள் இருந்ததுன்னா,
கடற்கரை ஓரங்கள்ல பெரிய பெரிய காடுகள் மரங்கள் இருந்ததுன்னா என்ன ஆகும்? அலைகள் அடிச்சா என்ன ஆகும்? அந்த மரமே நிப்பாட்டிடுமா? அப்ப அதை தாண்டி வீடுகள் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இப்ப மெரினா பீச் மாதிரி ஓப்பனா இருந்துச்சுங்க, அவளை தலைதறிக்க ஓட வேண்டியதுதான், கடல் தூக்கிட்டு போயிரும் உங்களை. சுனாமி அடிச்சதுன்னா. அப்போ அதுதான் இங்க வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். எப்படி உங்களுக்கு வந்து இந்த கிராமம் தப்பிச்சது சுனாமியிலன்னா என்னது? அங்க ஏற்பட்ட ஃபாரஸ்ட் தான், மாநில அரசா வளர்க்கப்பட்ட காடுகளினால என்ன இருக்கு, அந்த கிராமம் வந்து பேரழிவால தாக்கப்படலை. ரொம்ப சிம்பிள். சரியா? நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். திராவிட மொழி, வட திராவிட மொழி, மத்திய திராவிட மொழி, தென் திராவிட மொழி. போன கிளாஸ்லயே பார்த்தோம். சோ அப்ப இதுல இருந்து அடிக்கடி அந்த மொழிகள்ல இருந்து உங்களுக்கு என்ன வருது? கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி வருது. தெரியுதா? சோ அதை பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏர் பொல்யூஷனுக்கு காரணமானது, ரொம்ப அதிகமான மாசுபடுதலுக்கு வண்டி பொல்யூஷன் தான் காரணம். நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, NO2, SO2, CO2. காடுகள், அதாவது வந்து காற்று மாசுபடுதலுக்குன்னு சொல்லி தனியா ஒரு குறியீடு இருக்கு, AQIன்னு சொல்லுவாங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். சரியா? ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இதுல என்னென்ன வரும் அப்படின்னா PM2.5, PM10, NO2, SO2, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஓசான், லெட், இல்லைங்க, PM2.5, PM10. சரியா? பிஎம்னா துகள்கள் அர்த்தம், பார்ட்டிகுலேட் மேட்டர், காத்துல அப்படி சுத்திட்டு இருக்கணும் துகள்கள். சூரிய வெளிச்சம் ஒரு பொந்து வழியா நம்ம வீட்டுக்குள்ள அடிக்கும் போது நிறைய சின்ன சின்ன துகள்கள் அப்படியே அது அந்த சூரிய வெளிச்சத்துல அப்படி போயிட்டு வரும், பாத்துருக்கீங்களா? அந்த துகள்கள், அது சின்ன சின்ன துகள்கள், அதுதான் பார்ட்டிகுலேட் மேட்டர். 2.5 மைக்ரான் இல்ல 10 மைக்ரான் நைட்ரஸ் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஓசான், லெட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எங்க வருது? ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், AQI. நகரங்கள்ல இந்த வாயுக்கள்லாம் நிறைய இருக்கு. என்ன? இந்த வாயுக்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா அதுல என்ன வரும்? அங்க சுவாசிக்கத்தக்கது அல்ல. என்னது இல்ல? சுவாசிக்கத்தக்கது அல்ல. அந்த வாயுக்கள் கம்மியா இருக்குன்னா சுவாசிக்கலாம். இது யார் வெளியிடுறா? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வெளியிடுது. இப்ப பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பாருங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணுது? இதை வெளியிடுது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், பச்சை கலர் இருந்தா குட், மோசமா இருந்தா சிவியர். சரிங்களா? இது வந்து டெய்லி கணக்கெடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? டெய்லி என்ன பண்ணுவாங்க? கணக்கெடுப்பாங்க. யார் எடுப்பா? யாருங்க எடுப்பா? இப்பதானே சொல்லிட்டு இருக்கேன். Central Pollution Control Board. Pollution Control Board. Air Quality Index. Air Quality Index. Carbon monoxide, nitrogen oxide, ozone, sulfur dioxide, lead, PM10, PM2.5. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு காத்து இருக்கு அப்படின்றத வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. சரியா? இதுதான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், மறந்துடாதீங்க. சிவாலிக் அப்படின்றது என்ன? வெள்ளி இமயமலைகள். இது ரொம்ப ஸ்கூல் புக் ஃபேக்ட், 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஓகே, மண்களை பற்றி ஒரு கேள்வி. இது 10th ஸ்டாண்டர்ட்ல அண்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின். அலுவியல், வண்டல் மண் எப்படி இருக்கும்? நைட்ரஜன் கம்மியாகும், கால்சியம் கார்பனேட் வந்து மாறுபடும்
பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவல் தவறு. இஸ் இன்கரெக்ட். மற்றதெல்லாம் கரெக்ட். மற்றதெல்லாம் கரெக்ட். இன்னும் பாருங்க, மலையுடைய உயரங்களோட கம்பேர் பண்றாங்க. சரியா? சிவாலிக் மலையோடைய ஆவரேஜ் உயரம் என்ன இருக்கும்? கிழக்கியமை மலையுடைய உயரம் இருக்கும். ப்ளூ மவுண்டன்னா நீலகிரி. ப்ளூ மவுண்டன்னா என்னது? நீலமலை, நீலகிரி. சரியா? இதோட உயரம் என்ன, சராசரி உயரம் என்ன அப்படின்னு வச்சு பண்றாங்க. சரி, இப்பதான் வரைஞ்சு காமிச்சேன். ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் அதோட உயரத்தை போட்டு காமிச்சேன் பாத்தீங்களா? ஸோ அதோட நம்ம ஒப்பிட்டு என்ன பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். இதுவும் 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் ஜியாகிரபில ஃபர்ஸ்ட் லெசன்லயே வருது. சரிங்களா? சோலை காடுகள். சரியா? சோலை காடுகள் அப்படின்றது வந்து சப்டிராபிக்கல், அதாவது மிக உயரமான பகுதிகளில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு அடர்ந்த காடு. சரியா? அதுவும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதிகமா பார்க்க முடியும். தமிழ்நாடுகள்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நீங்க என்ன பண்ண முடியும், அதிகமான சோலை காடுகள் பார்க்க முடியும். கிழக்கு தொடர்ச்சி மலையில குறிப்பா ஏற்காடு, கொல்லிமலை இந்த பகுதிகளில் நீங்க சோலை காடுகள், சரியா, சோலை காடுகள், சோலா அப்படின்ற போதில் கேள்வி, மதிக்கட்டான் சோலா, பழனி பக்கத்துல மதிக்கட்டான் சோலைன்னு சொல்லுவாங்க. சரியா? சோலை காடுகள்னா டென்ஸ் ஃபாரஸ்ட். அதாவது எங்க வரும், மலைகள் மேல கிடைக்கும், மலை மேல இருக்கும். சரிங்களா? மவுண்டெயினுக்கு மேல இருக்கும். அது டென்ஸ் எப்படி இருக்கும், எவர் கிரீனா இருக்கும், எப்பயுமே பசுமையா இருக்கும். மேல இருந்து பார்க்கும்போது கீழே தரையே தெரியாது. கீழே என்ன இருக்கா, தரையே தெரியாது. ஸோ அப்போ உள்ள போயிட்டீங்கன்னா கும் இருட்டுன்னு இருக்கும். எப்படி இருக்கும், கும் இருட்டு. இந்த மாதிரி காடுகளை தான் நம்ம என்ன சொல்றோம், சோலை காடுகள் அப்படின்னு சொல்றோம். இது என்ன மாதிரியான காடுகள் அப்படின்னா, டெம்பரேட் ஹில் ஃபாரஸ்ட், மித வெப்ப மலை காடுகள். இப்பதான் சொன்னேன், மலைக்கு மேலதான் இருக்குன்னு சொன்னேன். அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியா இதை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? தமிழ்நாட்டுடைய, இந்தியாவுடைய மேப் எல்லாத்தையும் தெளிவா வரீங்க அப்படின்னு சொல்லி, பங்களாதேஷ் கூட பவுண்டரி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரே மாநிலம், ஃபுல்லா 4 பக்கமும் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதி வந்து திரிபுரா. இங்க பாருங்க, திரிபுரா சுத்தி 3 பக்கமும் பங்களாதேஷ் தான் இருக்கு. திரிபுரா அப்படின்ற மாநிலத்தை சுத்தி 3 பக்கமும் என்னதான் இருக்கு, இந்த பக்கம் பங்களாதேஷ், இதுவும் பங்களாதேஷ், இதுவும் பங்களாதேஷ். ரைட்? எந்த மாநிலத்து கூட அண்டை நாடே கனெக்ட் ஆகல, குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு இதெல்லாம் இல்லாம ஹரியானா கூட என்ன ஆகல, அண்டை நாடு கனெக்டே ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பாருங்க, ஹரியானா சுத்தி என்ன இருக்கு, பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி, உத்தரப்பிரதேஷ் இருக்கு. பாகிஸ்தான்ங்கிறது எங்க இருக்கு, தள்ளி இருக்கு. சரியா? ஹரியானா கூட என்ன ஆகல, ஹரியானாங்கிற மாநிலத்து கூட கனெக்ட் ஆகல. சார் அப்ப உங்களுக்கு டவுட் எல்லாம், தமிழ்நாடு பக்கத்துல அண்டை நாடு இல்லையே, அப்படியா? தமிழ்நாடு பக்கத்துல அண்டை நாடு இல்லையா? ஸ்ரீலங்கா இருக்குல்லங்க சார். இருக்குல்ல. அதனால நம்ம அந்த ஆப்ஷன் விட்டுறணும். சரியா? எந்த இதுக்குள்ள உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை, ரிசர்வ்டு ஃபாரஸ்டுக்குள்ள போறதுக்கு அனுமதி இல்லை. இது பேசிக்கான ஒரு கொஸ்டின். கோதாவரி ஆற்றுடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி, கோதாவரி ஆற்றுடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி எதுன்னு கேட்டிருக்கான். சரிதா? மஞ்சுரா ஒரு எழுதி கொடுத்ததுனா. சோ கோதாவரி ஆற்றுடைய ஒன்லி ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி தான் கோதாவரி தான். மஞ்சுரா ஒரே ஒரு துணையார் மட்டும்தான் கோதாவரி ஆற்றுடைய ஒரே ஒரு வலது பக்க துணையார். ஸோ ஒன்லி ஒன், ஒரே ஒரு ஆறு மட்டும்தான். ஸோ நம்மளுடைய நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். தெரியுதா? நோட்ஸை படிச்சாலே நம்ம என்ன பண்ணிட முடியும், அழகா ஆன்சர் பண்ணிட முடியும்.
மவுண்ட் அபு குருஷிகரம் ரெண்டுமே எங்க இருக்கு? ஆரவல்லி மலையில இருக்கு. ஆனைமலை எங்க இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. கஞ்சன்ஜங்கா இமயமலை இப்பதான் பார்த்தோம். அப்போ என்ன கேட்டிருக்கான்? பனி பொக்கிஷம்னு கேட்டிருக்கான். அப்ப மவுண்ட் அபு குருஷிகர் ஆனைமலை மூணுத்துல பனி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? சோ ஈஸியா ஆப்ஷன் எக்ஸ்க்ளூஷன்ல போய்க்கலாம். ரைட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, தலக்காற்றுகள்னு ஒரு காற்று இருக்கு. தலக்காற்றுனா லோக்கல் விண்ட்ஸ். காற்றுகள் 3 வகை. காற்று அப்படின்னா 3 வகை. ஒண்ணு நிலைக்காற்றுகள், புவி நிலைக்காற்றுகள், பர்மனன்ட் விண்ட்ஸ். பூமியில நிரந்தரமா அந்த காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கும் சரியா, நிரந்தரமா. ரெண்டாவது நிலைக்காற்றுகள். இன்னொன்னு பருவ காற்றுகள், சீசனல் விண்ட்ஸ், அல்லது 2ஆம் நிலை காற்றுகள்னு கூட சொல்லலாம். செகண்டரி ஆர் சீசனல் விண்ட்ஸ். குறிப்பிட்ட காலம் மட்டும் அடிக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்லாம் சரியா, குறிப்பிட்ட நாட்கள்ல தான் அடிக்கும். 3வது தலக்காற்று லோக்கல் விண்ட்ஸ். இது குறிப்பிட்ட ஊர்ல மட்டும்தான் அடிக்கும். குறிப்பிட்ட ஊர்ல குறிப்பிட்ட டைம்ல அடிச்சுட்டு அப்புறம் காணாம போயிடும். இதுல ரொம்ப முக்கியமானது லூ சரியா, ரொம்ப முக்கியமானது லூ. லூன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்தின்னு சொல்லுவாங்க. ஹிந்தினா அந்தி. அந்தினா கண்ணு தெரியாது, அந்தா கண்ணு தெரியாது. ஏன்னா இந்த ராஜஸ்தான்ல தான் இந்த காத்து அடிக்கும். அந்த காத்து அடிச்சதுன்னா வெப்பக்காற்று சரியா, அந்த காத்து அடிச்சுன்னா மண்ணெல்லாம் தூக்கிட்டு வந்து மூஞ்சில சப்புன்னு அப்பிட்டு போயிடும் சரிங்களா. அப்போ கண்ணே தெரியாம போயிடும் சரியா. மண்ணை வாரி கண்ணுல வீசினா எப்படி இருக்கும்? அப்படி வீசினா கண்ணு தெரியாம போயிரும்ல. அதனால அந்த காத்துக்கு பேரே என்னது? கண்ணு தெரியாத காத்து. கண்ணு லூ, அந்தி காத்துன்னு சொல்லுவாங்க. அது ராஜஸ்தான் அடிக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் மாங்காய் சாரல், மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்ற ஒரு காத்து இருக்கு. நம்ம ஊர் கேரளா, தமிழ்நாட்டுல அடிக்கும். அதுக்கப்புறம் பைசாக்கிங்கிற காத்து. பைசாக்கிங்கிற ஒரு தலைக்காற்று தான். இது வெஸ்ட் பெங்கால்ல, வங்கதேசம், வங்காளம் அந்த பகுதியில அடிக்கும் காற்று. இது 3மே பாத்தீங்கன்னா தலைக்காற்று. குறிப்பிட்ட காலகட்டத்துல குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே அடிக்கக்கூடிய. ஆமா, இந்த மாங்காய் சாரல்ங்கிற காத்து தான் இப்போ இந்த டைம்ல, இந்த சீசன்ல மாங்காய் விளையறதுக்காக அடிக்கக்கூடிய காற்று சரியா. மாங்காய் சாரல் காற்றுகள் அப்படின்னு சொல்லலாம். மாஞ்சாரல் அப்படி கூட சொல்லலாம். மாஞ்சாரல். இந்தியாவில் அதிகப்படியான காணப்படக்கூடிய பழங்குடி மக்கள் கோண்டு பழங்குடி. கோண்டு மறந்துடாதீங்க. சோ இதுல எது இப்ப வற்றாத நதி? இப்பதான் சொல்லி கொடுத்தேன். இமயமலை நதி வற்றாத நதி சரியா. அரசூர் மலைகள் எங்க இருக்கு? அரசூர் மலை அப்படின்னா கிழக்கு குஜராத்ல இருக்கு. கிழக்கு குஜராத்ல இருக்கு. இது ரொம்ப ஈஸி. ஹேமடைட்ங்கிறது என்னது? இரும்புடைய தாது. ஹேமடைட், மேக்னடைட், இதெல்லாம் வந்து அந்த தாது. அதுல இருந்து தான் என்ன கிடைக்கும்? இரும்பு கிடைக்கும். அதுல ஹேமடைட்ல எவ்வளவு சதவீதம் இரும்பு இருக்கு அப்படின்னா 60-70% இரும்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. சங்கு என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு எது? சங்கு என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு பிரம்மபுத்திரா. ஒரே ஒரு ஆண் நதி. வட இந்தியால ஒரே ஒரு ஆண் நதி பிரம்மபுத்திரா. அதே பிரம்மபுத்திரா வங்கதேசத்துக்குள்ள போகும்போது அதுக்கு பேர் என்ன? பங்களாதேஷ்குள்ள அந்த ஆறு ஓடும்போது அதுக்கு பேரு ஜமுனா. பத்மா இல்ல, யாரு தப்பாது, ஜமுனா. ஓகேவா, ரைட். சோ இந்தியாவோட லேண்ட் உலகத்துல 2.4% அந்த தான் வரும். 4.4 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் பேரா கொஸ்டின். ஆப்ஷன் 1 தப்பு. ஓகேவா. பார்சன் வேலி இது எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நீராற்றல் சரியா. ஐ திங்க் இந்த பிளேஸ் வந்து ஊட்டியில இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சரியா. பார்சன் வேலி, பார்சன் பள்ளத்தாக்கு. எங்க இருக்கு? ஊட்டி. தெரியுதா? டேம், ஏரி இருக்கு. அந்த ஏரியில என்ன பண்ணிருக்கான்? டேம் கட்டி அதுல இருந்து கரண்ட் எடுத்து சரியா. சோ அது வந்து தமிழ்நாடு கொஸ்டின். இது பார்சன் வேலிங்கிறது எதோட சம்மந்தப்பட்டது? ஹைடல் எனர்ஜி.
சம்மர் சீசன்ல விளையக்கூடிய கிராப்பிங் என்ன? ஜெயிது. 3 கிராப் தான். சரியா? காரிஃப், ராபி, ஜெயிது 3 தான். இது ரொம்ப பேசிக்கானது. சரியா? காரிஃப்னா அரிசி விளையக்கூடிய காலகட்டம். காரிஃப், ராபி இது வந்து வின்டர் சீசன். அக்டோபர், நவம்பர் இது வந்து கோதுமை விளையக்கூடியது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த டைம், ஜனவரி கூட வரும். ஜனவரி அடுத்து வரக்கூடியதான் ஜெயிது. இது வந்து என்னது? மார்ச் டு மே இந்த இந்த காலகட்டம். அதாவது வறண்ட காலகட்டத்துல. அப்ப என்ன விளையும்? தட்டு இந்த மாதிரி தண்ணி நிறைய கம்மியா தேவைப்படக்கூடிய சம்மர் சீசன் கிராப் வந்து ஜெயிது. சரியா? காரிஃப்ங்கிறது வடகிழக்கு சாரி தென்மேற்கு பருவக்காட்டோட ஒப்பிடப்படும். அந்த டைம்ல வரக்கூடியது அரிசி விளையக்கூடிய டைம். சரியா? எந்த இதுல வந்து ரிச் இன் ஹியூமஸ். ஹியூமஸ்னா எதெல்லாம் மக்கக்கூடிய பொருளோ அதுதான் ஹியூமஸ். சரியா? உயிர் சத்து. இப்ப நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா இந்த தக்காளி, வெங்காயம் உரிச்ச தோல் இதெல்லாம் நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க, நம்ம மம்மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது செடி இது வளர்த்து செடியோடைய மண்ணுல போட்டுருவாங்க. ஏன் அப்படி போடுவாங்க? ஏன்னா அது ஹியூமஸ் தாவர வளர்றதுக்கு ரொம்ப தேவைப்படும் இல்லையா? அழுகிற பொருளா இருக்கு இல்லையா? அது ஹியூமஸ். அது எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டா மலை மலை மண்ணுலையும் காடுகள் மண்ணுலையும். ஏன்னா காடுல இருந்து உங்களுக்கு அந்த மரத்தோட இலைகள்லாம் கீழே கொட்டுச்சுன்னா அந்த இலையெல்லாம் அந்த மண்ணுக்கு என்னவா ஆயிரும்? உயிர் சத்தா தான் ஆகும். என்ன நான் சொல்றது? ஹியூமஸ் என்னப்பா புரிஞ்சதா இல்லையா? புரியலையாட்டிருக்கு ரேவதி. ம் சைஸ்மிக் ஆக்டிவிட்டி. சைஸ்மிக் அப்படின்னா சைஸ்மிக் சைஸ்மிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது இது வந்து பூகம்பத்தோட தொடர்புடையது. எர்த்குவேக். சரியா? பூகம்ப அலைகள் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கு? மொத்தம் 3 இருக்கு. முதல்ல பிரைமரி வேவ்ஸ். பிரைமரி வேவ்ஸ். அதுக்கப்புறம் செகண்டரி வேவ்ஸ், இரண்டாம் நிலை அலைகள். சரியா? மூணாவது டெர்ஷரி வேவ்ஸ் அல்லது சர்ஃபேஸ் நில அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப லீத்தல். இந்த இந்த மூன்றாம் நிலை அலைகள் சர்ஃபேஸ் வேவ் இதுதான் வந்து நம்மளுடைய பில்டிங் எல்லாத்தையும் ஆட்டுறது, நிலத்துல வர்றது. இப்ப பூகம்பம் எடுத்துட்டீங்கன்னா பூகம்பம் வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் தரை அப்படின்னா இந்த தரையில பூமிக்கு அடியில ஏற்பட்ட ஒரு ஃபால்ட். சரியா? பூமிக்கு அடியில ஏற்பட்ட ஒரு ஃபால்ட். இந்த இடத்துலதான் என்ன உருவாது? பூகம்பம் உருவாகுது. இதுக்கு பேர் தான் என்ன? ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேர் மேல இந்த பகுதி இருக்குல்ல பூமியில, அதுக்கு பேரு எபி சென்டர். அப்ப பூகம்பம் இந்த இடத்துல தட்டு லைட்டா ஆடினதுனாலதான் என்ன உருவாகும்? ஒரு அலை உருவாகும். அப்ப பூமிக்குள்ள முதல் என்ன ஆகும்? ஒரு வைப்ரேஷன் உருவாக்கி அந்த அலை வரும். அந்த முதல் அலை தான் பிரைமரி முதல் அலைகள், முதன்மை அலைகள், பிரைமரி வேவ்ஸ், பி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடிய அலைகள். எல்லா மீடியத்திலும் தண்ணி, காற்று, திடம், திரவம், வாயு மூணுத்திலையும் பயணிக்கும். திடம், திரவம், வாயு மூணுத்திலையும் பயணிக்கும். அடுத்தது செகண்டரி வேவ்ஸ். செகண்டரி வேவ்ஸ். சரியா? இதுக்கு அடுத்து இது எஸ் வேவ்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து வந்து தரையை தொட்ட உடனே, தரையை இப்ப என்ன பூமி கடியில தானே உருவாது. தரையை தொட்ட உடனே அப்புறம் தான் என்ன ஆகும்? இந்த மாதிரி அதிர்வுகளை உருவாக்கும். அதுதான் என்னது? எல் சர்ஃபேஸ் வேவ் அப்படின்னா எல் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா செகண்டரி கேஸ் வந்துருதா சர்ஃபேஸ்க்கு எள்ளு வரும். சர்ஃபேஸ்க்கு என்ன வரும்? எள்ளு. நில அலைகள் அப்படின்னு சொல்றதுக்கு என்னது? எஸ் போட்டுறாதீங்க, எள்ளு வரும். எல் அலைகள். இந்த எல் அலைகள் தான் பெரிய பாதிப்பை கொண்டுவரக்கூடிய அலைகள். சரியா? பெரிய பாதிப்பை கொண்டுவரக்கூடிய அலைகள். இதை மெஷர் பண்றதுக்கு தான் நம்ம என்ன வச்சிருக்காங்க? இதை மெஷர் பண்றதுக்கு என்னது? ஆமா, இந்த சைஸ்மோகிராஃப் அப்படின்றது ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர்ல இப்படி ஒரு பென்சிலை கட்டி தொங்க விட்டுருவாங்க. அப்ப இது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப சப்போஸ் ஏதாவது ஆடுச்சுன்னா அந்த நூலும் அப்படி ஆடும். அப்ப அந்த ஷேக் பண்றதை வச்சுதான் நம்ம பூகம்பம் வருது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த சைஸ்மோகிராஃப் இதைதான் வந்து சைஸ்மிக் ஆக்டிவிட்டி. இதை யார் மெஷர் பண்றாங்க இந்தியால அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? வானிலை ஆய்வு மையம் தான் என்ன பண்ணுது? மெஷர் பண்ணுது. வானிலை ஆய்வு மையம் தான். இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் தான். நம்ம நினைச்சிருவோம் என்னது? பேரிடர் மேலாண்மை தானே, பேரிடர் அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க நினைச்சுப்போம். இது அவங்க தான் இல்ல. சரியா? ஆமா. காதர் சாயில். காதர் காதர்னால என்ன வரும் உங்களுக்கு? காதர்ங்கிறது ரொம்ப ரீசெண்டா படிஞ்ச வண்டல் மண். காதர்ங்கிறது ரீசெண்டா படிஞ்ச வண்டல் மண். பாங்கருங்கிறது பழைய வண்டல். பாங்கருங்கிறது பழைய வண்டல். ஸ்கூல் புக் கொஸ்டின் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா? கிளாஸ்ல ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. நம்ம
அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? அதிகமான பசுமை ஆற்றல் அப்படின்றது எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டா ஹைடல் தான். சோலாரை விட விண்டு, காற்றை விட நம்ம நீர் சக்தி தான் நம்ம அதிகமா உருவாக்குற பயன்படுத்த செய்யறோம். நிறைய ஆறுகள் இந்தியாவில் ஓடுது இல்லையா? அங்கங்க நம்ம தண்ணி நிக்கிற இடம்லாம் டேம கட்டி கரண்ட் எடுத்து கூட பார்த்தோம். பார்சன் பள்ளத்தாக்கு இல்லையா? ஆமா, பார்சன் பள்ளத்தாக்கு. ஸோ இதை நான் லாஸ்ட் கிளாஸ்ல கூட சொன்னேன். சரியா? நெக்ரிட்டோ எப்படி இருக்கும்? டார்க் கலர் இருப்பான், சுருள் சொல்லு முடி, அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் நெக்ரிட்டோ. மாங்கலாய்டு என்ன? சைனாக்காரன், சப்ப மூக்கு, சப்ப கண்ணு, மஞ்சள் கலர்ல இருக்கும் ஸ்கின்னு. ஓகேவா? ஆஸ்ட்ரலாய்டுன்னு சொன்னா ஆஸ்ட்ராய்டு தான் நம்ம வகை, ப்ரௌன் கலர் இருப்பான், 5 அடி ஷார்ட் ஸ்டாச்சர். சரியா? கக்கசாய்டு எப்படி இருப்பான்? ஹைட்டு, ப்ளூ கலர் கண்ணு, கோதுமை நிறம். சொன்னா இல்லையா போன வீடியோல? பாத்தீங்களா? அதுல கேள்வி வந்துட்டான் பாத்தியா? கேள்வி வந்துருச்சா? ஸோ எந்த பொருள் ரொம்ப ஸ்ட்ராங்கானது? வைரம். டைமண்ட்ங்கிறது இயற்கையில கிடைக்கிற பொருள். ஆர்டிபிஷியல் எந்த பொருள் ஸ்ட்ராங்னா கிராஃபின் தான் ஸ்ட்ராங். கிராஃபின் அப்படின்ற பொருள் தான் ஆர்டிபிஷியலி ஸ்ட்ராங். திஸ் இஸ் டூ டைமென்ஷனல் கார்பன், 2D கார்பன். இது கிராஃபின்ங்கிறது 2 டைமென்ஷனல் கார்பன். இதுதான் உலகத்துல ஸ்ட்ராங்கான செயற்கையாக உருவாக்கப்பட்ட பொருள். இயற்கையா இருக்கிற பொருள் என்னது? வைரம். அதிகமா எங்க மழை பொழியுது? உலகத்துல மேகாலயா. சரியா? ஏன் அதிகமா மழை பொழியுது? நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்திருக்கோம். மூசின்ராம். சரியா? உலகத்துல அதிகமா மழை பெய்யுற இடம் முதல்ல வந்து இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். மவுசின்ராம் முதல் இடம். அடுத்து செராப்புஞ்சி 2வது இடம். 3வது சின்ன கல்லாறு. இது எங்க இருக்கு? இது தமிழ்நாட்டுல. சரியா? தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு சின்ன கல்லாறு. கொடைக்கானல் பக்கத்துல வந்து என்னது? கொடைக்கானல் அந்த பழனி மலையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி சின்ன கல்லாறு. உலகத்தின் 3வது ஈரமான பகுதி. செராப்புஞ்சி செகண்ட், மவுசின்ராம் ஃபர்ஸ்ட். இது ரெண்டுமே மேகாலயா, சின்ன கல்லாறு தமிழ்நாடு. உலகத்துல ஈரமான பகுதி 3ஆம் ஈரமான பகுதி சின்ன கல்லாறு தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஓகே ரைட். இது வரைக்கும் டவுட் இருந்தா கேளுங்க.